திமுகவை பொறுத்த வரைக்கும் இதுல தான் சிண்டு முடிச்சு விட்டுட்டே இருந்தாங்க. எப்படியாவது எதையாவது பேசி அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வந்துடக்கூடாதுங்கிற பெரும் முனைப்புல இருந்தாங்க. இப்ப அந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு பெரிய பதட்டத்துல இருக்காங்க. 10 லட்சம் ரூபாய் இமீடியட்டா கிடைக்கும் கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்தீங்கன்னா அதுவும் துணை முதலமைச்சர் வந்து கொடுப்பாரு உங்களுக்கு. நீங்க அழுதுட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு அழுகிறதுக்கு கூட நேரம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப வந்து அதுக்கு வந்து அதே நமக்கு பேக் ஃபயர் ஆக போகுதுன்னு ரியலைஸ் பண்ணனால தான் 90% எங்ககிட்ட இந்து வேல் முருகனுக்கு வேலை தூக்குறது, இன்னைக்கு வந்து முருகனுக்கு போய் மாநாடு நடத்துறது. இப்ப கூட டெம்பரவரி லெக்சரர்ஸ் தான் எடுத்திருக்காங்க 1500 பேர் கிட்டத்தட்ட. பெரிய ஸ்கேம். எல்லா செக்டர் ஆல் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஹேவ் பீன் சீட்டட் பை DMK's unachievable poll promise. இப்ப இவங்களதெல்லாம் போல் ப்ராமிஸ்னு சொல்லக்கூடாது, பொய் ப்ராமிஸ்னு சொல்லணும். இனிமேல் போலீஸ்காரங்களுக்கு வாரம் ஒரு நாள் லீவு கொடுப்பன்னு இருக்குங்க. நீங்க அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளியிலையும் உங்களுடைய வகையாராக்கள் படிக்கிறது இல்ல, அரசாங்கம் நடத்தக்கூடிய மருத்துவமனைகளையும் உங்களுடைய வகையாராக்கள் யாரும் மருத்துவம் பார்த்துக்கிறது இல்ல. ஏன்? சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு இருந்து நம்ம கூட வந்து நந்தகுமார் சார் அவர்கள் இணைய போகிறார். தோல்வி முகத்தில் திமுக அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரபரப்பா பேசிட்டு இருக்கு. ஒரு தோல்வி முகம்ன்றதோட ஒரு மாசத்துக்கு முன்னாடி இது வந்து ஈஸி கேமு, 200 சீட்டு 210 சீட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் ஒரு கூட்டணின்னு ஒன்று அதிமுக ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோடனே தொடர்ந்து அந்த மொமெண்டத்தை லூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு டஃப் ஃபைட் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து இந்த தேர்தல் வந்து நின்றுருக்கு. பார்ப்போம். நிறைய விஷயம் நந்தகுமார் சார்கிட்ட பேச போகிறோம். முதல் முறையாக அவர் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். நிறைய கேள்விகள் கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் நாகராஜ் சார். ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாளாக மீட் பண்ணணும்னு சொல்லி இது பண்ணி இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். 2021 தேர்தலில் திமுகவோட கேம் சேஞ்சிங் விஷயமா இருந்தது ஸ்டாலின் அவர்களோ கூட்டணி அவர்களோ எல்லாத்தையும் மீறி அந்த தேர்தல் அறிக்கை. ஸ்டாலின் அவர்கள் மேலே ஈர்ப்பு இருந்தால் அந்த வெற்றி சதவீதம் வந்து 10%, 7% ஸ்வீப் இருந்திருக்கும். பட் ஸ்வீப் இல்லை. பட் இந்த தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட பல வாக்குறுதிகள் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக இருந்து நிறைய நடுத்தர மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க திமுக கூட்டணிக்கு. இப்போ அதில் நிறைய விஷயம் நடக்கலை, அதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ மக்களின் மனநிலை எப்படி இருக்கு? நான் அவனை ஓட்டு போட்டேன்ல, அந்த தேர்தல் இதெல்லாம் நம்பி தானே ஓட்டு போட்டேன். அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய், 100 ரூபாய் கேப் சப்சிடி, மாசத்துக்கு 1 ரூபாய் வந்து நான் கரண்ட் பில் எடுப்பேன். இந்த மாதிரி பல வாக்குறுதிகள் இருக்குல்ல சார். குறிப்பாக மீனவர் சமுதாயம் வந்து அதிமுகலேருந்து ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் டிஎம்கேக்கு வந்தது காரணம் நான் வீடு கட்டித்தரேன். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து சொன்னாங்க சார். இதெல்லாம் நடக்கலை. இன்றைக்கு மக்கள் மனநிலை எப்படி இருக்கு? ஒரு பெருத்த ஏமாற்றமாக தான் இருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த சதுரங்க வேட்டை படத்தில் தான் மக்களை வந்து நீங்கள் சொல்கிற பிரகாரம் செய்யணும்னா அவங்களுடைய ஆசையை தூண்டி விடணும் அப்படின்பாங்க. நம்ம இந்த போன தடவை இந்த தேர்தல் அறிக்கை வந்து 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் தான் திமுக ஆட்சியை பிடிக்கிறாங்க. போன 2016லையும் அவங்களுடைய வாக்கு வித்தியாசம் வந்து ரொம்ப மினிஸ்குல் டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு. 2021 பார்க்கும்போது அதை வந்து ரொம்ப கேப்சர் பண்ணணுங்கிறதுல பெரிய ஜெயலலிதா அவர்களுடைய மரணம், ஜல்லிக்கட்டு போராட்டம், இன்னும் எண்ணற்ற போராட்டங்கள் மூலியமா நிறையா வாங்க முடியும்னு நினச்சாங்க. பட் அவங்களுக்கு வந்து கலை யதார்த்தம் வந்து அந்தளவுக்கு ஈஸியாக இல்லைன்னு அப்போ தெரிஞ்சனால தான் இந்த வாக்குறுதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக அவங்க பார்த்தாங்க. அதில் ஆல்மோஸ்ட் அவங்க 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதிகள் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெரி வெரி டால் கிளாம்ஸ். அப்போ வந்து பார்க்கும்போது எல்லா செக்மெண்ட்டுமே அவங்க வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட நம்ம இந்த தடவை விட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப பெருமுனைப்பு காமிச்சு அந்த வாக்குறுதிகளை வந்து அவங்க டிசைன் பண்ணாங்க. நான் அந்த வாக்குறுதி விடும்போதே வந்து நான் பல இடத்துல சொல்லியிருந்தேன், இது வந்து செய்ய முடியாத, டெலிவரி கொடுக்க முடியாத வாக்குறுதி. இதில் வேற இன்னும் வந்து ஒரு ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் பிடிஆரும் அந்த வாக்குறுதியை டிசைன் பண்ணுறதுல இருந்த நபர். எந்த அடிப்படையில் வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இது வந்து எப்படியாவது எதையாவது ஒன்று சொல்லி மக்கள்கிட்ட ஆட்சிக்கு வந்துடணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்கங்கிறத நான் அப்போவே பதிவு பண்ணியிருந்தேன். அதுதான் இன்னைக்கு உண்மையாக இருக்குது. காரணம் வந்து இந்த மக்கள் பெருத்த ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். அப்படிதான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னாக்கா, அவங்க கொடுத்த எல்லா செக்மெண்ட்டுக்குமே இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் விவசாயிகளை எடுத்துக்கங்க. விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் அரிசி வந்து சப்போர்ட் ப்ரைஸ் வந்து 2000 இருக்கிறத 2500 கொடுப்போம்.
அதே மாரி வந்து கரும்புக்கு இருக்கக்கூடியத வந்து நாங்க ரூ. 4000 ஏத்தி குடுப்போம் குவிண்டாலுக்கு. ஸோ அந்த மாரி சொன்னாங்க. அதே மாரி நீங்க சொன்ன மாரி மீனவர்கள் சமுதாயத்துக்கு வந்து 2,00,000 வீட்டு நாங்க வந்து கட்டிக் குடுப்போம். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவங்களுக்கு. ஓ! பரவால்ல இந்த அளவுக்கு பயங்கரமான ஷிஃப்ட் ஆகப் போதே. மீனவர்களும் ஏமாற்றப்பட்டார்கள். மகளிர் எடுத்துக்கங்க நீங்க. அனைத்து மகளிருக்கும் வந்து ரூ. 1000 சொல்லியிருந்தாங்க. சற்றேறக்குறைய நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 2,00,000 2,10,00,000 ரேஷன் கார்டு இருக்கு. ஆனா, அவங்க இந்த பட்ஜெட்ல கூட குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 1,350 கோடி தான். விச் மீன்ஸ் 1,35,00,000 பேர்த்துக்கு தான் அவங்க 2,10,00,000 இருக்கிற இடத்துல இவ்வளோ அளவுக்கு தான் மகளிருக்கு வந்து அவங்க குடுத்துருக்காங்க. எனக்கு அதுல வந்து நெறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு. அந்த மகளிருக்கான ரூ. 1000ங்கிறதே வந்து ஒரு நான் சஸ்டெய்னபிள் புரோகிராம். அது வந்து ரொம்ப ரொம்ப எந்த ஒரு மாநிலத்தையும் பொருளாதாரத்துல பின்னுக்கு கொண்டு போகக்கூடிய திட்டம் அது. வெல்ஃபேர் ஸ்கீம் இல்ல அது. ஆனா இவங்க வந்து மகளிருக்கு வந்து நாங்க அத உரிமை தொகை அப்படிங்கிறதுல கொண்டு வந்தாங்க. நீங்க ஒரு 1,350 கோடின்னு போட்டீங்கன்னா கூட வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சற்று ஏறக்குறைய எவ்வளோ வருது உங்களுக்கு 15,000 கோடி வருது. சற்று ஏறக்குறைய. அதுக்கப்புறம் நீங்க 8 வருஷம் நீங்க 5 வருஷத்துக்கு போடுங்க. 80,000 கோடி வந்துரும் உங்களுக்கு. 16,000 கோடின்னா 80,000 கோடி. இப்ப எந்த ரூ. 80,000 கோடி வந்து உங்களுக்கு கடல்ல கரைச்ச பெருங்காயமாட்ட போகுது இப்போ. எதுக்கும் பிரயோஜனம் இல்ல. ஆனா இது மகளிர அப்லிஃப்ட் பண்றதுக்காகங்கிறது இந்த புரோகிராம். என்னுடைய ஒரு பார்வை என்னன்னா, இந்த ரூ. 80,000 கோடி சும்மா நீங்க 5 வருஷத்துல கரைக்கிறதுக்கு, ஒரு கிராமத்த தத்தெடுத்து ரூ. 100 கோடி இன்வெஸ்ட்னா நாகராஜ் அது பெரிய இன்வெஸ்ட்மென்ட்டா இல்லையா கிராமத்துல? கண்டிப்பா 100 கோடி இருந்தா கிராமமே ஓரளவுக்கு பயங்கரமா மாறிருமே! அப்போ இந்த ரூ. 100 கோடி போட்டிருந்தீங்கன்னாக்கா, நீங்க இந்த ரூ. 80,000 800 கிராமங்கள நீங்க இந்த 5 வருஷத்துல எவ்வளோ பெரிய டெவலப்மென்ட் கொண்டு வந்திருக்கலாம். டெவலப்மென்ட் கொண்டு வந்து அதுல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வேலை வாய்ப்புகள உருவாக்கி, அதுக்கு பெண்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு குடுங்கன்றேன் நானு. நீங்க சும்மா ரூ. 1000 குடுத்துட்டு இவங்க போற இடத்துல பூரா நாங்க ரூ. 1000 குடுக்குறோம், ரூ. 1000 குடுக்குறோம்னு அவங்கள அசிங்கப்படுத்துறாங்க. இத அவங்களுக்கு நீங்க வேலைவாய்ப்ப உண்டு பண்ணி வேல குடுத்துருந்தீங்கன்னா, அவங்களுக்கு மாசமானா 15,000, 20,000, 30,000 சம்பாரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பண்ணீங்கன்னா, அதன் மூலியமா சம்பாரிச்சு, அதனால பலனடைந்த பெண்கள் திருப்பி அரசாங்கத்துக்கு ரூ. 1000 அவங்க குடுப்பாங்க. இன்னும் இந்த மாரி வாய்ப்பில்லாத மகளிர மேல கொண்டு வாங்க சார்ன்னு. அது ஆக்கப்பூர்வமான திட்டமா? இல்ல சும்மா வந்து ரூ. 1000, ரூ. 1000 குடுக்குறது ஆக்கப்பூர்வமான திட்டமா? ஸோ, அதனால எனக்கு அதுல உடன்பாடே இல்ல. அடுத்தது நீங்க இளைஞர்களுக்கு வாங்க. அப்ப பெண்களும் இந்த இடத்துல வந்து பெருசா அடுத்தது வந்து இலவச பயணம்னு குடுத்தாங்க. அத குடுத்தாங்க. ஆனா வந்து ஓசி பஸ்ல தான வர, ஓசி பஸ்ல தான வரன்னு இந்த பெண்களுக்கு குடுத்த இலவசத்த சொல்லி, சொல்லி பெண்கள வந்து பயங்கரமான ஒரு அவமரியாதை செஞ்சத தான் நம்மனால பார்க்க முடிஞ்சது. ஆளுங்கட்சி அமைச்சர்கள் இன்ஃபாக்ட் பேசின பொன்முடி அவர்கள்லாம் பேச்செல்லாம் "ஒஷி, ஒஷி" அந்த அப்படின்னு அளவுக்கு வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அடுத்தது நீங்க இப்போ மாணவர்கள் சைட்ல வந்தீங்கன்னா, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கு பூரா நாங்க டேப்லெட் குடுக்குறோம் அப்டின்னாங்க. ஆமா. காலேஜுக்கும் குடுக்குறோம், ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கும் குடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப தான் காலேஜுக்கு இந்த வருஷம் தான் வந்து நாங்க லேப்டாப் குடுக்குறோம்னு சொல்லிட்டு, அது ரூ. 2,000 கோடி வந்து 20,00,000 லேப்டாப்ன்னு வெறும் ரூ. 10,000 ஸ்கீம்ல வந்து லேப்டாப் கொண்டு வந்தாங்க. அத நான் ஏற்கனவே கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன். நீங்க காலேஜ்ல படிக்கிற லேப்டாப் அது வந்து ஹை எண்டா இருக்கணும். நீங்க ஒரு ரூ. 10,000க்கு ஒரு லேப்டாப் வாங்கி குடுத்தா, அவன் எப்படி எந்த சாஃப்ட்வேர, எந்த அப்ளிகேஷன, எந்த டூல அவனால யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்ப கொஞ்சம் அதுல வந்து அலாட்மென்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இது பெரிய ஏமாற்றம். பள்ளியில படிக்கக்கூடிய டிஃபரண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து மோட்டாரைஸ்டு 3 வீலர் குடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து அந்த டிஃபரண்ட்லி ஏபிள்டு பீப்பிள்ல ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. இன்ஃபாக்ட் அவங்கலாம் வந்து அவங்க அப்பா, அம்மா வந்து நெறைய பேரு இந்த ஆட்சி நமக்கு ஒரு விடிவு வந்துரும். இதெல்லாம் குடுக்குறாங்க. ஏன்னா, அது ரொம்ப அந்த மோட்டரைஸ்ட் ஆமா. இதுன்றது அவங்க இப்ப கொஞ்சம் வெல் அஃப்ளூயன்ட்டா இருந்தா அவங்களுக்கு பரவால்ல. எப்படியாவது லோன போட்டு வாங்க முடியும். கிரெடிட் கார்ட்ல தேய்ச்சு வாங்க முடியும். எதாவது பண்ணிருவாங்க. பட் நம்ப ஊரே வந்து லோவர் மிடில் கிளாஸ் அது கீழ தான் அதிகமா கரெக்ட். இருக்கும்போது, அவங்க அப்பா, அம்மாலாம் ரைட் நம்ம குழந்தைக்கு ஒரு வண்டி வந்துற போதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா கூட ஓட் பண்ணியிருக்கலாம்ல. ஆமா. அதத்தான் சொல்ல வரேன். அதனால தான் செக்மென்ட் வைஸா சொல்றேன். அப்ப இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து டேப்லெட் குடுக்குறேன்னது, அதே மாரி மோட்டரைஸ்டு 3 வீலர்ஸ் குடுக்குறது டிஃபரண்ட்லி ஏபிள்டு பெர்சனுக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய ஏமாற்றம் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, நீட்ட நாங்க பேன் பண்ணிடுவோம். அப்படிங்கிற வாக்குறுதி இருக்குது. சார் 160வது வாக்குறுதி. அந்த 120வது நீட் பேனு. அதே அதுக்கான சீக்ரெட் வந்து எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மந்திர சொன்னாரு. தந்திரம்லாம் முதல் தெரியும்னாரு. கையெழுத்து நான் போடுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆட்சிக்கு வந்து 4 வருடம் ஆயிடுச்சு. துணை முதல்வராகி உதயநிதி அவர்கள் வந்து துணை முதல்வரா பொறுப்பேற்று 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆகப்போது. இதுல எதுவுமே வந்து நடக்கல அப்படின்றபோது, மாணவர்களோட அப்பா, அம்மா பெற்றோர்களுக்கும் அந்த கோவம் வருது. கட்டாயமா கோவம் இருக்கும்ல. நீங்க அந்த அந்த வாக்குறுதியிலே பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவினுடைய வாக்குறுதி எவ்வளோ ஹைலி டபுள் ஸ்டாண்டர்டுங்கிறதுக்கு தான் சொல்றேன். 160வது வாக்குறுதி என்ன? நாங்க வந்தா பேன ரத்து செஞ்சுருவோம். எங்களுக்கு ரகசியம் தெரியும், மந்திரம், தந்திரம் தெரியும்னு சொல்றாங்க.
அதே பக்கத்த திருப்பிட்டு வந்தீங்கன்னா, 332வது வாக்குறுதி, நாங்க ஆட்சிக்கு வரும்போது, இந்த 7.5% இருக்கக்கூடிய உள்ளொதுக்கீடு, அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ படிப்புக்கான உள்ளொதுக்கீடு 7.5 நாங்க வந்தோம்னா 10% உயர்த்தி குடுப்போம்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்கனால வந்து நீட்ட பேன் பண்ணக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, எதுக்காக வந்து நாங்க இத 10ஆ உயர்த்தி குடுக்குறோம்னு நீங்க கமிட்மெண்ட் குடுக்குறீங்க? ஏன்னா, அவங்க எடப்பாடியார் அவர்கள் வந்து அந்த இடத்துல 7.5% உள்ளொதுக்கீடு கொண்டு வந்தது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதற்கப்புறம் ஏழை அரசாங்க மாணவர்கள் வந்து நெறைய பேர் வந்து மெடிக்கல் சேர்ந்தாங்க. ஆமா. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, 13,600 மெடிக்கல் சீட் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சிஸ்டம் தெரியும் உங்களுக்கு. நார்மல் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் இதுல வந்து 15% ஆல் இண்டியா கோட்டா குடுக்கணும். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல வந்து 50% தமிழ்நாடு அத ஃபில் பண்ணணும். கவர்ன்மெண்ட் காலேஜ்ல மீதி இருக்கிற 85 அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 13,600 டூ 13,800 சீட் வருது. அதுல இந்த 7.5% உள்ளொதுக்கீடுங்கும்போது, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு 675 மாணவர்கள் சற்று ஏறக்குறைய அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில போய் சேரக்கூடிய வாய்ப்ப வந்து எடப்பாடியார் உண்டு பண்ணாரு, இந்த 7.5% உள்ளொதுக்கீடுல. அது மட்டும் இல்லாம, இந்த மாரி போய் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு, அது அரசாங்க கல்லூரியா இருந்தாலும் சரி, தனியார் கல்லூரியில இருந்தாலும் இந்த 7.5% உள்ளொதுக்கீடுல போறவைங்களுக்கு முற்றிலும் இலவசம் மருத்துவ படிப்பு. 5 நயா பைசா கிடையாது. ஆனா, இவங்க வந்து திமுக என்ன வாக்குறுதி குடுத்திருந்தாங்கன்னா, இது கவர்ன்மென்ட் ஸ்கூலுக்கு மட்டும் தான். நாங்க வந்தோம்னா வந்து கவர்ன்மென்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் அந்த 2.5% பேலன்ஸ குடுப்போம்ன்னு சொல்லியிருந்தாங்க. இதுல 7.5 மறுபடியும் அதுல ஒரு 2.5 அப்போ இன்னைக்கு நீங்க 10ன்னு சொன்னத குடுத்திருந்தாவே, இன்னும் அடிஷனலா வந்து ஒரு 200 டூ 250 மாணவர்கள் வருஷத்துக்கு வந்து ஏழை மாணவர்கள் இலவசமா மருத்துவக் கல்லூரிக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு பண்ணியிருக்கலாம். வெறும் 200ன்னே வைங்க. 5 வருஷத்துக்கு 1000 மாணவர்கள். இப்ப திமுக நீங்க மந்திரம் தந்திரம் தெரியுங்கிறத பொய் சொன்னதெல்லாம் விட்டுட்டு கூட, நீங்க சொன்ன இந்த 7.5 10ஆ தூக்கி குடுத்திருந்தீங்கன்னா, இந்த 5 வருஷத்துல இன்னும் 1000 ஏழை மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில போய் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அந்த மாணவர்களையும் நீங்க வந்து நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க. அது வந்து மாணவர்கள்ட்ட பெரிய ஏமாற்றம். அடுத்தது நாங்க வந்தோம்னா, இந்த கிராஜுவேட் எஜுகேஷனல் லோன வந்து வெய்வர் பண்ணுவோம். 30 வயசுக்கு உள்ளார இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்குள்ளார அவங்கனால ரீபே பண்ண முடியலன்னா, நாங்க ஃபுல்லா வந்து அத பண்ணுவோம். பேமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கவர்ன்மென்ட்டே அத பண்ணிடும். இந்த மாரி மாணவர்கள் சைட்லயும் வந்து பெருத்த ஏமாற்றம். இளைஞர்களுக்கு வாங்க. இளைஞர்களுக்கு வந்தீங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப 3,00,000 வேலைவாய்ப்பு வந்து அரசாங்கத்தில காலியா இருக்கு. இதெல்லாம் இளைஞர்கள வச்சு நாங்க வேலைவாய்ப்பு சார், குடுப்போம். இவங்களால டிஆர்பி எக்ஸாமே நடத்த முடியலையே சார். அதத்தான் சொல்ல வரேன். இப்போ நான் என்னன்னா, நான் ஒவ்வொரு செக்மென்ட்டா சொல்லிட்டு வரேன். எப்படி ஒவ்வொரு செக்மென்ட்கிட்டயும் அந்த பொய் வாக்குறுதிய குடுத்து, குடுத்து அவங்கள ஆசைய தூண்டி, எதிர்பார்ப்ப தூண்டி, எல்லாத்தையுமே வந்து அவங்க நம்பிக்கைய கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு 3,50,000 மாணவ இளைஞர்களுக்கு வந்து ஒரு அரசாங்க வேலைவாய்ப்புனா, அது எவ்வளோ பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம, புதுசா 2,00,000 வேலைவாய்ப்ப உருவாக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ முடிஞ்ச சட்டமன்ற கூட்டல்ல கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அரசாங்க வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே பெண்களா இருந்தா திருமண உதவித்தொகை ரூ. 15,000 இருந்துச்சு. ஆண்களா இருந்தா ரூ. 6,000 இருந்துச்சு. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது 2யும் நாங்க ரூ. 5,00,000 உயர்த்தி குடுப்போம்ன்னு சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ். அது ஃப்ரீ அமௌண்ட் இல்ல. அட்வான்ஸ் அமௌண்ட். ஓகே. அது கூட ஒரு ரூ. 5,00,000 குடுத்தா ஒரு கல்யாணத்துக்கு அந்த நேரத்துல கிடைக்கிறது ஒரு நல்ல இதுதான். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த 4 வருஷத்துல அவங்க கவர்ன்மென்ட் எம்ப்ளாயியா பண்ணது வெறும் 40,000 பேர் தான். 40,000 பேர்த்துக்கு தான் இவங்க கவர்ன்மென்ட்ல வேலை வாய்ப்பு குடுத்திருக்காங்க. இந்த வருஷத்துல பட்ஜெட்ல அவங்க சொல்லியிருக்கிறது இன்னும் ஒரு 40,000 பேர்த்துக்கு நாங்க வேலை வாய்ப்பு உண்டு பண்ணுவோம். அப்போ நீங்க 6,00,000 வேக்கன்சி இருக்கு இப்ப கவர்ன்மென்ட்ல. அத நீங்க ஃபில் பண்ணாம அதுல 40,000 தான் நீங்க ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த ரூ. 5,00,000 திருமண உதவித்தொகைய அட்வான்ஸா வாங்குறதுக்கு இளைஞர்கள் எங்க இருக்காங்க அரசாங்க வேலையில? அப்ப யாருக்கான இந்த ரூ. 5,00,000 அட்வான்ஸ்? அப்போ இதுவும் பாருங்க இந்த இடத்துலயும் வந்து ஒரு ஏமாற்றம் அது. அடுத்து மட்டும் இல்ல, அவங்க இன்னொரு பெரிய வாக்குறுதி என்ன குடுத்திருந்தாங்கன்னா, வருஷத்துக்கு 10,00,000 வேலைவாய்ப்பு நாங்க குடுப்போம்ன்னு சொல்லியிருந்தாங்க. கேட்டகரிக்கலா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 2025, 26 அது முடியறதுக்குள்ளார எங்க ஆட்சியில 50,00,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உண்டு பண்ணுவோம்ன்னு. எங்கேயாவது இவங்கனால காமிக்க முடியுமா? எவ்வளோ வேலைவாய்ப்பு உருவாக்கியிருக்காங்கன்னு? பெரிய ஹம்பக் இது. அப்போ இந்த வேலைவாய்ப்புல வந்து எவ்வளோ பெரிய ஏமாற்றங்கள். அது மட்டும் இல்லாம, கவர்ன்மென்ட்ல இருக்கக்கூடிய இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு பாருங்க. அந்த பிரைவேட் கம்பெனிஸ்ல 75% வந்து ரிசர்வேஷன் ஃபார் லோக்கல்ஸ்ன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப இந்த தமிழ்நாட்டுல வேலைவாய்ப்பு கிடைக்காம இருக்கக்கூடிய இந்த தமிழக மக்கள் எவ்வளோ எதிர்பார்ப்புல இருந்திருப்பாங்க. பெண்களுக்கு இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன்.
அனைத்து அரசாங்க வேலை வாய்ப்புகளிலும் 40% ரிசர்வேஷன் பெண்களுக்கு கொடுக்கப்படும்னு ப்ராமிஸ் இருக்கு. எங்க போச்சு அதெல்லாம்? அப்போ எவ்வளோ ஏமாற்றங்கள் பாருங்க. நீங்க சொன்னீங்க இபி எலக்ட்ரிசிட்டி பில். இல்ல சார், அது கேம் சேஞ்சர்ஸ். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் கருத்து கணிப்புக்கு வந்து நம்ம களத்துல இருந்தபோது பல ஆண்கள் சொன்ன விஷயம், சார் இது மட்டும் நடந்துருச்சுன்னா எங்களுக்கு வந்து பெரிய ரிலீஃப் சார். நாங்க 2000 கட்ட வேண்டிய இடத்துல ரூ. 750 800 தான் கட்டுவோம். இல்ல ரூ. 1200 கட்டுவோம் சார். எங்களுக்கு ரூ. 500லேருந்து ரூ. 800 சேவ் ஆகும் அப்படின்ற விஷயம் இருக்கு. அதே மாதிரி ரூ. 10,000 கட்டுறவங்க வந்து எங்களுக்கு ரூ. 4000 ரூ. 5000க்குள்ள முடியும். ரூ. 3500 கூட முடியும். ஏன்னா அந்த ரெண்டாவது ஸ்லாப் போச்சுன்னா இன்டு 2x இந்த மாதிரி வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கிறது, ப்ராக்ரசிவ் கால்குலேஷன் இருக்கிறதுனால அது ஒரு கேம் சேஞ்சிங் ஸ்ட்ரோக். இவங்க அந்த ரூ. 1000 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பதிலா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேற மாதிரி இம்பாக்ட் இருந்திருக்கும். இல்ல ரூ. 1000 இதையும் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா இதை தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏன் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல நீங்க 2 மாசத்துக்கு ஒரு தடவை இருக்கிறத 1 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணாங்க. அதை பண்ணலங்கிறத கூட விட்டுருங்க. என்னுடைய பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா 51% எலக்ட்ரிசிட்டி பில்ல ஏத்திருக்கீங்க. நாங்க வந்தா 2 மாசத்துக்கு ஒரு தடவை இருக்கிற மாசத்துக்கு ஒரு தடவை குறைக்கிறவங்களுடைய அப்ஜெக்டிவே என்ன நாகராஜ்? மக்களுக்கு அந்த பொருளாதார சுமையை குறைக்கணுங்கிறது தானே. கரண்ட் பில்லு கட்டக்கூடிய அமௌண்ட் அவங்க எலெக்ஷன் அந்த மேனிஃபெஸ்டோலே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சற்றேறக்குறைய 1000 யூனிட் யூஸ் பண்றவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு ரூ. 6000. அவங்க கணக்கு ரூ. 500 அன்னைக்கு இருந்த விலையில. நீங்க இப்ப இன்னைக்கு இருக்கிற விலையை கால்குலேட் பண்ணீங்கன்னா எங்கேயோ போயிடும். அப்போ நீங்க சொன்னதை செய்யலன்னா கூட பரவாயில்ல. இப்ப இன்னொன்னு திமுக என்ன சொல்லுவாங்க, நாங்க சொல்லாததையும் செஞ்சோம்ல அப்படின்பாங்க. அங்கதான் கேள்வி வருது. இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பில் 51% ஏத்திருக்கீங்க. இன்னைக்கு அது இல்லாம வந்து 2020, 21ல இருந்து 2023, 24க்கு நம்ம இன்னைக்கு இபில பார்த்தீங்கன்னா பெரிய அட்டூழியம் நடந்துட்டு இருக்கு. அவங்க இன்னொரு வாக்குறுதி என்ன குடுத்துருக்காங்கன்னா, அதுல இந்த மாரி பப்ளிக் செக்டார் யூனிட்ஸும், கவர்ன்மெண்ட் இதுவும் வந்து ஹை புரொடக்டிவிட்டியா, எஃபிஷியன்ட்டா வொர்க் பண்றதுக்காக ஹை லெவல் கமிட்டி நாங்க ஃபார்ம் பண்ணுவோங்கிறது ஒன் ஆஃப் த போல் ப்ராமிஸ் அவங்களுதுல. ஆனா, இங்க எஃபிஷியன்சி, எஃபெக்டிவ்னஸ் இபில எங்க இருக்கு? நான் சொன்ன அந்த 20, 21ல இருந்து 22, 23 ஏன்னா 22, 23 வரைக்கும் தான் இவங்க வந்து ஃபினான்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் ரிப்போர்ட். அதுல பார்க்கும்போது இந்த 2 வருஷத்துல 21% வந்து புரொடக்டிவிட்டி அதாவது நாட் புரொடக்டிவிட்டி புரொடக்ஷன் இன்கிரீஸ் ஆயிருக்கு. புரொடக்ஷன் 21% இன்கிரீஸ் ஆயிருக்கு. காஸ்ட் எவ்வளோ இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு தெரியுங்களா? அந்த 21% புரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கு காஸ்ட் 77% இன்கிரீஸ் ஆயிருக்கு. எங்க இருக்கு எஃபிஷியன்சி? ஒரு சாதாரண பெட்டி கடை வச்சிருக்கிறவனுக்கு கூட இது தெரியும். என்ன புரொடக்டிவிட்டி இருந்தா எவ்வளோ வந்து நமக்கு காஸ்ட் குறையுங்கிறது. அப்ப 21% உங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிச்சுட்டு, அதுக்கு உண்டான செலவு 77% அதிகரிச்சுன்னா, நீங்க இந்த ஆணையவே அடிச்சிருக்க வேண்டாமே! அப்ப எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை பாருங்க அதுல இபில. ஸோ அப்ப நீங்க 2 மாசத்துக்கு ஒரு தடவை குடுக்குங்கிறது மட்டும் இல்லாம, மக்கள் தொகையில அதிகமா ஏத்தி வச்சிருக்கிறீங்க. இது வந்து நம்மளுடைய வருமானம் இல்லாதனால அவங்க ஏத்தல. அவங்களுடைய ஹை இன்எஃபிஷியன்சி. அங்க ஏகப்பட்ட ஊழல் இபில இருக்கு. அதனால வந்து இன்னைக்கு அத பூரா வந்து ஊழலுக்கும் சேர்ந்து இப்ப நம்ம வந்து கரண்ட் பில்ல கட்டிட்டு இருக்கோம். அவங்களோட இன்எஃபிஷியன்சிக்கு வி ஆர் பேயிங் த ஃபைன். சார், நீங்க கார்ப்பரேட்ல இருந்தவர் தான். இப்போ நானும் கார்ப்பரேட்ல தான் இருக்கேன். 1 மாசம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா 2வது மாசம் வார்னிங் வரும். 3வது மாசம் தூக்கிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஹைலி காம்படிட்டிவ் வேர்ல்டா இருக்கு. ஏன் இந்த பொறுப்புடைமைன்றது வெறும் கார்ப்பரேட்ஸ்க்கும் பிரைவேட்டுக்கு மட்டும் தான் இருக்கு, ஏன் கவர்மெண்ட்டுக்கு இல்ல? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கார்ப்பரேட்டோ, பிரைவேட்டோ பொறுத்தவரைக்கும் ஒரு நஷ்டம்னா அது யாருக்கு உண்டான நஷ்டம்? கம்பெனிக்கு உண்டான நஷ்டம். அவங்களுக்கு உண்டான நஷ்டம். அவங்களுக்கு உண்டான நஷ்டம். இன்னைக்கு பப்ளிக் செக்டார் யூனிட்லயோ, கவர்ன்மெண்ட் ரன் பிசினஸ்லயோ அந்த நஷ்டம் வர்றது யாருக்கு உண்டான நஷ்டம்? அரசாங்கத்தின் ஆட்சியாளருக்கு உண்டான நஷ்டமா? இன்னைக்கு அரசு- டிஎம்கே கவர்ன்மெண்ட்டுக்கு லாஸா? இல்ல. கவர்ன்மெண்ட்டுக்கு லாஸ். கவர்ன்மெண்ட்ங்கிறது யாரு? நீங்களும் நாங்களும் தான். பப்ளிக் லாஸ் இது. பப்ளிக் மனி. அப்ப நம்மளுடைய நஷ்டத்த பத்தி ஆட்சியாளர்கள் ஏன் கவலைப்படணும்? அப்ப அந்த அதனால தான் இன்னைக்கு பெரிய பெரிய இன்னைக்கு கவர்ன்மெண்ட் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் எல்லாம் வந்து எஃபிஷியன்ட்டாவும், எஃபெக்டிவாவும் ரன் பண்ணா, இன்னைக்கு பிரைவேட் வந்து பிரைவேட்ட விட எக்ஸ்ட்ரார்டினரியா வந்து உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. பிரைவேட்டுக்கு இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்ன்மெண்ட்டுக்கு இருக்கு. அப்ப நீங்க எக்ஸ்ட்ரார்டினரி சர்வீசஸ் குடுக்கலாம். நீங்க எக்ஸ்ட்ரார்டினரி ப்ராடக்ட் குடுக்கலாம் நீங்க பப்ளிக்குக்கு அட் அ வெரி அஃபோர்டபிள் பிரைஸ். அப்ப இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாரி வந்து பப்ளிக் செக்டார் ஃபங்ஷன் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, எப்படி வந்து மக்கள் வந்து பிரைவேடைசேஷனுக்கு போகாம இருப்பாங்க? அப்ப இன்னைக்கு மக்கள் பிரைவேட்ட நோக்கி போறது என்ன? கவர்ன்மெண்ட்ல வாங்குறத விட பொருள் எனக்கு அங்க நல்லா இருக்கு. அங்க விட காசு அங்க நல்லா இருக்கு. நீங்க வந்து சர்வீஸ் குடுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு அவன் ஃபேன்டாஸ்டிக் சர்வீஸ் குடுக்குறான். அப்படிங்கும்போது அங்க தானே போவாங்க. அப்போ அப்போ இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது என்னன்னா, மக்களுக்கு என்ன மிஞ்சுது கடைசில?
அப்போ இந்த மாரி வந்து ஹைலி இன்எஃபிஷியன்ட். அடுத்தது கேஸ் சிலிண்டருக்கு வந்து ரூ. 100 நாங்க ரூ. குடுப்போம். அதுல வேற வித்தின் பிராக்கெட்ல வந்து ஒன்லி 1 சிலிண்டர் பெர் மந்த்ன்னு வேற எம்பசைஸ். ஆனா சில பேர் நீங்க 2, 3 சிலிண்டர் யூஸ் பண்ணீங்க. அதுக்கெல்லாம் நாங்க குடுக்க நாங்க மாட்டோம். 1க்கு தான் குடுப்போம். 1க்கு தான் குடுப்போம் ரூ. 100 அப்படின்னு அதுல வேற வந்து இது. அப்ப அதுல எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலைகள். அடுத்தது பெட்ரோல், டீசல் விலை. ஆமா. வரலாம். டெய்லி நம்ம பாக்கெட்ல இருந்து வெளிய போறது காசு. பெட்ரோல், டீசல்ல தான். பெட்ரோலுக்கு ரூ. 5 தருவோம். டீசலுக்கு ரூ. 4 குறைப்போம்னாங்க. கடைசில வந்து பிடிஆர் என்ன சொன்னாரு, நாங்க எப்ப சொல்லுவோம், என்னைக்கு செய்வோம்னு சொன்னோமா? நாங்க நாங்க 10 வருஷம் செய்யறத கழிச்சு செய்ய வேண்டிய செய்வோம். நேரத்துல நாங்க செய்வோம். அதுவரைக்கும் நீங்க கேட்கக்கூடாதுன்னு ரஜினி டயலாக்லாம் பேசினார். அப்புறம் ஐவாஷ் மாரி ஒரு ரூ. 2 மட்டும் குறைச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பேச்சு கிடையாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இங்க பேசுறது என்னன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல வந்து ஆயில் பிரைஸஸ் குறைஞ்சு போச்சு. ஏன் அவங்க அத குறைக்கலன்னு கேட்பாங்க. ஏன் நீங்க இங்க குறைச்சிட்டு போங்க. நீங்க குடுத்த போல் ப்ராமிஸ் தானே சார் இது. அப்போ எந்த அளவுக்கு வந்து பிரச்சனை இருக்குது பாருங்க. சார் இந்த தாலிக்கு தங்கத்தை ஏன் நிறுத்துனாங்க சார்? அ அது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களினுடைய சைட்ல வந்து ஏடிஎம்கே கொண்டு வந்தது வண்டர்ஃபுல் ஸ்கீம். ஏன்னா, இன்னைக்கு வந்து நம்மளுடைய கலாச்சார ரீதியா ஒரு தாலிங்கிறது வந்து ஒரு பெரிய சென்டிமெண்டல் மேட்டர். இன்னைக்கும் நீங்க அந்த தாலி சென்டிமெண்ட் எடுத்தீங்கன்னா படம் ஓடும். அந்த மாரி எவ்வளோ பெரிய நீங்க அட்வான்ஸ்டு நாங்க ரொம்ப வெஸ்டர்னைஸ்டு அப்படி இப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே ஒரு சொல்லிக்கிட்டா கூட, அந்த தாலின்னு வரும்போது நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய அடிநாதம் அந்த திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, இந்த ஃபேமிலி இந்த ஃபேப்ரிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த தாலிக்கு தங்கம் குடுக்கும்போது, இன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கு முடியாத எத்தனையோ ஏழை குடும்பங்கள் இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு ரேட்ட யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பவுன் ரூ. 73 ரூ. 72,000 வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு வந்து சாமானியன் ஒரு தங்கம் வாங்கணும்னா முடியாதுங்கிறனால தான், அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து அன்னைக்கு இருந்த பொருளாதாரத்துக்கும், அன்னைக்கும் வாங்க முடியாத ஏழைகள் நெறையா இருக்கும்போது, அவங்க வந்து இந்த தாலிக்கு தங்கம்ங்கிறத கொண்டு வரும்போது, அது ஒரு பெரிய கிரேட் அப்பீல் ஃபார் ஜெயலலிதா அவங்க. ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு அம்மாங்கிற பிராண்டிங் வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்தாங்க. அது செய்யப்பட்டதோ, இல்ல மக்களால உருவாக்கப்பட்டதோ, பட் ஷி லிவ்ட் அப் டூ தட். பட் இப்ப வந்து இவரும் பண்றாரு, நான் அப்பாங்கிறாரு. ஆனா ஒரு அப்பாவா இருக்கிறவர் வந்து இன்னைக்கு டாஸ்மாக்க ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, அப்ப இந்த இடத்துல தான் வந்து நீங்க பிராண்டிங் பண்ணுங்க தப்பு இல்ல. பட் அப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன செய்றீங்க? சார் கள்ளச்சாராயம் குடுத்து செத்தா 10 லட்சம் தான் கிடைக்கும் சார். இம்மீடியட்டா கிடைக்கும். அதுவும் இமிடியேட்டா இன்ஸ்டன்ட்டா கிடைக்கும். கிடைக்கும். இன்ஸ்டன்ட்டா கிடைக்கும். லேட்லாம் கிடையாது. நீங்க எங்க இப்ப எவ்வளோ பெரிய கம்பெனில எவ்வளோக்கு நீங்க இன்சூரன்ஸ் போட்டிருந்தா கூட அதுக்கு டைம் ஆகும். ரூ. 10,00,000 இம்மீடியட்டா கிடைக்கும். கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்தீங்கன்னா, அதுவும் துணை முதலமைச்சர் வந்து குடுப்பாரு உங்களுக்கு. வேற யாரும் வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க. அவரே உங்க டோர் ஸ்டெப்புக்கு வந்து ரூ. 10,00,000 இம்மீடியட்டா குடுத்துட்டு போவாரு. நீங்க அழுதுட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு அழுகுறதுக்கு கூட நேரம் குடுக்க மாட்டாங்க. வந்த உடனே காச குடுத்துருவாங்க ரூ. 10,00,000. அவ்வளோ இன்ஸ்டன்ட் டெலிவரி. கள்ளச்சாராயம் குடிச்சா. அப்ப இதெல்லாம் எந்த இடத்துல நம்ம போய்க்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய சமுதாயம்னு யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்போ நீங்க குடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இந்த மாரி நெறைய சொல்லிட்டு போலாம். இதுல வேற ராசா சொல்றாரு, நாங்க 98% நாங்க வந்து குடுத்த வாக்குறுதிய நிறைவேத்திட்டோம் தெரியுமா? வாங்க நான் கூப்பிடுறேன் அமித்ஷாவ வாங்க எங்கூட வாதம் பண்ண வாங்க. நான் நான் கூப்பிடுறேன். நயினார் வந்து போட்டு உடைச்சு விட்டாரு. இந்த முதல்ல இதுல ஸ்கீம்லாம் என்ன பண்ணுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வரட்டும் பாத்துக்கலாம். அவரு. ராசா அங்க போறதெல்லாம் இருக்கட்டும். நம்மள மாரி ஆளுங்க கிட்ட அவங்கள வர சொல்லுங்க. ஒரு 505 வாக்குறுதியில நீங்க 98% போட்டீங்கன்னா எத்தன? 497. அப்ப இந்த 505ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நிறைவேற்றாத வாக்குறுதி வெறும் 8 வாக்குறுதி தானா? சார் 8 வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்களா சொன்னதுல? இல்ல 8 வாக்குறுதில நிறைவேற்றியிருக்காங்க. அதெல்லாம் அது நம்ம நிறைவேற்றியிருக்காங்க. அது நம்ம பார்க்கணும். அது பண்ணிருக்காங்க. அதெல்லாம் மினிமம் பண்ணியிருப்பாங்க. கேரண்டி அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா, இப்ப இதுதான் சொல்ல வரேன். அப்பாவது ஒரு பொய்ய திரும்ப, 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 திரும்ப சொல்லும்போது அது உண்மையா மாறும். அதுல வந்து இவங்க டிஎம்கே வந்து அந்த ரூட்ட எடுக்குறாங்க இப்போ. ஆனா மக்களுக்கு வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து எதார்த்தமா கிடைக்கலையே. தெரியுது. கிடைக்கலையே உங்களுக்கு. சொன்ன விஷயம் உங்களுக்கு கிடைக்கலையே. இப்ப நீங்க இதெல்லாம் தான் வந்து இப்ப 505யும் பெருசா போய் மக்கள் பார்த்திருக்க போறதில்ல. ஆனா இந்த மாரி வந்து இம்மீடியட்டா வந்து உங்களுடைய ஆசைய தூண்டி ஓட்டா வாங்குறதுக்கு இப்ப நம்ம பேசினதெல்லாம் வந்து வாக்குறுதிகள். மக்கள வந்து ரொம்ப சுலபமா வந்து அவங்க இது பண்ணக்கூடிய வாக்குறுதிகள். தினந்தோறும் பேசக்கூடிய பிரச்சனைகள். அப்ப இந்த பிரச்சனைய கூட நீங்க தீர்க்கலன்னா, ஒரு சாமானியன் வந்து 505 வாக்குறுதியும் போய் படிக்க மாட்டான். ஆனா இப்ப நம்ம பேசினதெல்லாம் எல்லாருமே பேசியிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா பேசிருப்பாங்க. யோசிப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. அப்போ இது வந்து ஒரு பெரிய அவநம்பிக்கைய இன்னைக்கு திமுக அரசாங்கத்து மேல இது வந்து உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம சிஏஏ வந்தபோது இவங்க பெரிய கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து முஸ்லிம்களுக்கு பூராமே வந்து தூக்கிருவாங்க, நாடு கடத்திருவாங்க. ஒரு முஸ்லீம் கூட வந்து வாழ முடியாது. டீபோர்ட் பண்ணிடுவாங்க. அவங்கள வந்து கொட்டாயில அடைச்சு வச்சுருவாங்கன்னு எவ்வளோ இது. டெல்லியில அவங்க அந்த ஷாஹீன்பாக்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இங்க 2 மாசம் கழிச்சு தான் இங்க வந்து உட்கார்றாங்க. உடனேலாம் அவங்க போராடல. 2 மாசம் கழிச்சு. அப்ப உட்கார்ந்தபோது இவ்வளோ இது. இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது வந்து எந்த முஸ்லிம்களுக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா?
எங்கேயாவது இந்திய சார் முஸ்லீமை வெளியே அனுப்பிச்சிருக்காங்களா? ஒரு இந்திய முஸ்லீமை கூட, இந்தியரா இருக்கிற ஒரு முஸ்லீமை கூட வெளிய அனுப்பல. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா பங்களாதேஷ் வந்தவங்கள கூட எப்படி அகாமடேட் பண்ணி, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி, எப்படி சகித்து கொண்டு அவங்கள நடத்தணும்னு தான் பார்க்குறாங்க தவிர, யாரையுமே அந்த வெளில அனுப்பணும், அந்த விஷயத்த வந்து மோடி அரசாங்கம் என்றுமே செஞ்சதில்ல. இந்திய முஸ்லீமா இருக்கவனுக்கு பிரச்சனையே கிடையாது சார். அப்போ இதனுடைய நிலைப்பாடு வந்து அவங்களுக்கு எவ்வளவு இரட்டை நிலைப்பாடுங்கிறது இன்னைக்கு பப்ளிக் புரிஞ்சுட்டாங்க. அப்ப வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த தேர்தல் வாக்குறுதியை நாங்க ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜீஸ்க்கு வந்து குடியுரிமை வாங்கி குடுப்போம்னாங்க. எங்க வாங்கி குடுத்தாங்க இதுவரைக்கும்? அதுவரைக்கும் ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்களா? இலங்கை தமிழர்களுக்காக? இங்க ரெஃப்யூஜி எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு குடியுரிமை வாங்கி தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது அதுக்காக நடவடிக்கை எடுத்தீங்களா? ஒரு நடவடிக்கையுமே இல்லையே! சார், காங்கிரஸு இலங்கை தமிழருக்கு என்ன செஞ்சாங்கன்னு தெரியும். ம். 2016ல இவரும் அவங்க அப்பாவும் பிரஸ் மீட் என்ன குடுத்தாரு, முதல்வர் அவர்களும், கலைஞர் அவர்களும் என்ன பிரஸ் மீட் குடுத்தாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதற்கப்புறம் இவங்க இல்லன்னா நம்மளால ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி டெல்லியில போய் 1 வாரம் தங்கி, அவர் 1 வாரம் டெல்லியில தங்கி சோனியா காந்தி அவர்கள் கூட்டணி வச்சா தப்பு கிடையாது. எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷா 2 கார் மாறி போனா, 3 கார் போனா தப்பு. அதாவது இதுல பாருங்க, எடப்பாடி எத்தனை கார் மாறுனாருங்கிறத இன்டெலிஜென்ஸ் போட்டு வாட்ச் பண்றாங்க. ஆமா, கரெக்ட். இதே உதயநிதி ஸ்டாலின் விக்ரம் ஜூஜியும் ஆகாஷ் பாஸ்கரையும் கூட்டிட்டு போயிட்டு நடுராத்திரியில நெஞ்சு வலியில துடிச்சிட்டு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி போய் ஏன் பார்த்தாருங்கிறது ஏன் இவங்க இன்டெலிஜென்ஸை வச்சு கண்காணிக்கல இது வரைக்கும்? இதே உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு அரெஸ்ட் ஆனார் இல்லையா செந்தில் பாலாஜி, அப்ப வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறார். நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு வழியில துடிச்சிட்டு இருக்காரு பாவம். அந்த நேரத்துல உதயநிதி போனதுக்கு அப்புறம் போலீஸ் நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு அந்த 2 பேர்த்தையும் அனுப்பு அப்படின்னு. அந்த 2 பேரும் யாருன்னு பார்த்தா ஆகாஷ் பாஸ்கரும் விக்ரம் ஜூஜுவும். அவங்க 2 பேரும் போய் நெஞ்சு வலியில துடிச்சிட்டு இருக்க பாலாஜியை பார்க்க வேண்டிய கட்டாயம் என்ன? அவங்க 2 பேரும் என்ன மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டா? ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா? அங்க இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற டாக்டர்கிட்ட போய் செந்தில் பாலாஜி என்ன லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு கன்சல்டன்சி கொடுக்க போறாங்களா? எதுக்காக கூட்டு போனாங்க? இதெல்லாம் ஏன் வந்து உங்களால கவனிக்க முடியல? இதுக்கெல்லாம் உங்களோட இன்டெலிஜென்ஸ் இல்லையா? எடப்பாடி எங்க போறாரு, எத்தனை கார் மாறுறாருன்னு பாக்குறீங்க? இவர் யார் கூட போனாரு, யாரை போய் பார்த்தாருங்கிறதெல்லாம் ஏன் கவனிக்கல? அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்ளம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்குன்னு பாருங்க. சார், ஒரு 12% வாக்கு சார். மைனாரிட்டி வாக்குகள் திமுகவை காலம் காலமா நம்பி ஐ திங்க் 2014 11ல மட்டும் தான் அவங்க ஓரளவுக்கு வந்து மாத்தி ஓட்டு போட்டாங்க. அது ஓரளவுக்கு தான். கிட்டத்தட்ட அதுல 50% தான் வந்து மாத்தி போட்டிருக்காங்க ஜெயலலிதா அம்மாக்கு, அதிமுக அந்த சார்ந்த கூட்டணிக்கு. மிச்சம் எல்லா வாட்டியும் திமுக பக்கமும் காங்கிரஸ் பக்கம் தான் நின்றுருக்காங்க மைனாரிட்டிஸ். அந்த மைனாரிட்டிஸ்க்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா இல்லையா? இல்ல இப்ப இப்ப இந்த மைனாரிட்டி ஓட்டு திமுகவுக்கு வருதுங்கிறதே எனக்கு உடன்பாடு இல்ல. அங்க ஏன் திமுகவுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க நீங்க சொன்ன மாரி காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கிறனால. 2வது இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் அங்க இருக்கிறனால. ஏன்னா காங்கிரஸ் வந்து சிறுபான்மையினர்ங்கிறது அங்க ஆல் இண்டியா லெவல்ல வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்கும் ரிஃப்ட் இருக்கு. அதனால காங்கிரஸ் வந்து சிறுபான்மையினருடைய காவலர்ங்கிற மாரி அவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த வாக்கு விழுது. அதே மாரி இவரு திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த சனாதன கொள்கையை எதிர்த்து அவரு நெறைய பேசுறனால, இந்த 2 பேருனாலயும் தான் வந்து அங்க வாக்கு வருது. சிறுபான்மையினருடைய வாக்கு கிடைக்குதே ஒழிய, அது திமுகவாக விழுகிற வாக்கு அல்ல. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எதார்த்தமா புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன ஆயிருச்சுன்னா, அவங்களுக்கு மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 12%க்காக. இன்னைக்கு அவங்க ஆல் இண்டியா லெவல்ல பாரதிய ஜனதா எடுக்கிறது வந்து மெஜாரிட்டி அப்பீஸ்மென்ட். இவங்க மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட் பண்றாங்க, அவங்க மெஜாரிட்டி அப்பீஸ்மென்ட் பண்றாங்க. அது தப்புனா இதுவும் தப்பு, இது கரெக்ட்னா அதுவும் கரெக்ட். அப்போ இது புரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இங்க மக்கள் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து மைனாரிட்டின்னு சொல்லி மெஜாரிட்டிய வந்து இவங்க வந்து கண்டுக்கிறது இல்லைங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் இப்போ வந்து அந்த ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் ஸ்டாலின் அவர்களே வந்து சொல்றாரு, எங்க கட்சியில 90% மேல இந்துக்கள் தான் இருக்காங்கன்றாரு. கையில வேல தூக்குறாங்க. சமீபமா வந்து முருகனுக்கு சர்வதேச மாநாடு நடத்துறாங்க. நம்மளுடைய கவர்ன்மெண்ட் என்ன கவர்ன்மெண்ட் இது? செக்குலர் கவர்ன்மெண்ட்டா இல்ல வந்து நான் செக்குலர் கவர்ன்மெண்ட்டா? டிஎம்கே அவங்க சொல்றது எனி கவர்ன்மெண்ட் இஸ் a செக்குலர் கவர்ன்மெண்ட். அப்போ ஒரு திமுக அரசாங்கம் எப்படி போய் வந்து முருகனுக்கு மாநாடு நடத்துறீங்க? எதுக்காக நடத்துறீங்க? இன்னைக்கு வந்து இதே பாரதிய ஜனதா நடத்துறாங்க. இப்போ ஜூன் 22 பர்மிஷன் கொடுக்கலையா? பல அவதூறுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அது பாரதிய ஜனதா நடக்கல, இந்து முன்னணி நடத்துது. அது கிட்டத்தட்ட இன்டகிரேட்டட் தான் பண்றாங்க. எப்படி திக திமுக இருக்கோ அந்த மாதிரி தான் அதுவும் நான் நினைக்கிறேன் பர்சனலா. சார், அந்த இந்து மாநாடை வந்து அறநிலைத்துறையோட காசுல, மக்கள் உண்டியல்ல கோயில் டெவலப்மெண்ட்டுக்காக போட்ட காசுல நடத்துறாங்க. இது வந்து அவங்களே காசு போட்டு சேர்ந்து எல்லாரோடையும் வந்து கலெக்ட் பண்ணி நடத்துறாங்க.
பட் இந்த ஹிந்து மாநாடுக்கு வந்து நடத்தலாம். அந்த முருகர் ஒரிஜினல், அந்த முருகர் ஒரிஜினல், இந்த முருகர் டூப்ளிகேட் மாதிரி சேகர் பாபு உண்மையான பக்தர்கள் அங்க போகக்கூடாது, உண்மையான பக்தர்கள் அங்க போக மாட்டாங்க அப்படின்னா எதை பார்த்து அவங்க பயப்படுறாங்க? அதுதான் சொல்ல வரேன். இப்போ இன்னைக்கு வந்து நீங்க மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ மைனாரிட்டி 12% இருக்காங்கன்னா 12% திமுகவுக்கு போட்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதிமுகவுக்கும் 1, 2% வந்திருக்கும். மெஜாரிட்டி அங்க போகுதுன்னா கூட அதிமுக கூட்டணிக்கும் வந்திருக்கும். பாரதிய ஜனதாவுக்கும் சில முஸ்லிம்ஸ் ஓட்டு போட்டிருப்பாங்க. எல்லா கட்சிக்கும் சில ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா, இப்ப மெஜாரிட்டி பார்க்கும்போது, நீங்க 12% மைனாரிட்டிய தூக்கிட்டீங்கன்னா 88% மெஜாரிட்டி வந்து வேற மதத்த சார்ந்தவங்க இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, இவங்க எப்பயுமே வந்து இப்ப டிஎம்கே பேசும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்து மதத்த எதிர்க்கிறது இல்ல. ஆனா நாங்க மூட நம்பிக்கையை எதிர்க்கிறோம் அப்படின்பாங்க. நான் கேட்கிறது, இன்னைக்கு இந்த மாரி ஒரு மூட நம்பிக்கை, சூப்பர்ஸ்டிஷன்ஸ் வந்து மத்த மதங்கள்ல இல்லையா? கிறிஸ்டியானிட்டில இன்னைக்கு வந்து சூப்பர்ஸ்டிஷன் இல்லையா? முஸ்லிம்கள்ல அது இல்லையா? அதையெல்லாம் எதிர்த்து என்னைக்காவது பேசியிருக்காங்களா? திமுகவோ, திராவிட கழகமோ என்னைக்காவது பேசியிருக்காங்களா? அப்போ இந்த மாரி பேசி வந்து இவ்வளவு நாள் வந்து மக்கள்கிட்ட வந்து எதிர்ப்பு குரல் இருந்தாலும், அத ஒழிக்கிறதுக்கு அவங்க கிட்ட தைரியம், திராணி இல்லாம இருந்தாங்க. இப்ப வந்து அது அதிகமா இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதனால தான் வந்து இன்னைக்கு என்ன அவங்களே டிஎம்கேவே ஃபீல் பண்ணிட்டாங்க. ஓ! இப்ப நம்ம மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் எடுத்தது வந்து நமக்கு இவ்வளோ நாள் கை குடுத்துச்சு. ஆனா இப்ப வந்து அதுக்கு வந்து அதே நமக்கு பேக் ஃபயர் ஆகப் போகுதுன்னு ரியலைஸ் பண்ணனால தான் 90% எங்ககிட்ட இந்து, வேல்முருகன வேல தூக்குறது, இன்னைக்கு வந்து முருகனுக்கு போயி மாநாடு. மாநாடு நடத்துறது. அப்ப நீங்க ஒரு செக்குலர் கவர்ன்மென்ட்ங்கிறீங்க. நீங்க ஏன் சார் போய் நடத்துறீங்க முருகன் மாநாடு? இப்ப இன்னைக்கு ஒரு இந்து முன்னணி நடக்குதுன்னா, அவங்க ஏதோ ஒரு மதத்தின் சார்புல இந்து முன்னணி வச்சிருக்காங்க. அவங்க செய்யட்டும் அத. நீங்க ஏன் போய் செய்றீங்க அத? அப்ப நீங்க செய்யும்போது ரைட்டு. அவங்க செய்யும்போது ராங்னா என்ன? நீங்க முருகனுக்கு ஹோல்சேல் டீலரா நீங்க? தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் தான் இன்னைக்கு வந்து முருகனுக்கு ஹோல்சேல் டீலர்ஷிப் எடுத்து வச்சிருக்கீங்களா? வேற யாரும் அவங்கள கிளைம் பண்ணக்கூடாதா? வேற யாரையும் அந்த ஃபங்ஷன் நடத்தக்கூடாதா? இல்ல நீங்க நடத்துனதுக்கும் அவங்க நடத்துறதுக்கு என்ன வித்தியாசம்? நீங்களும் முருகன் புகழ் பாடப் போறீங்க. சரி அப்படிதான் நீங்க முருகன் மாநாடு நடத்தணும். முருகன் மேல பக்தர்ன்னு வச்சுக்கங்க. கந்த சஷ்டி கவச்ச பிரச்சனை வந்துச்சுல்ல? என்ன பண்ணாங்க? என்ன பண்ணுனீங்க நீங்க? இல்ல கந்த சஷ்டி கவசத்துக்கு அப்புறம் தான் வேலைய எடுத்தாரு அவரு. ஆ. கந்த சஷ்டி கவசம் முடிஞ்ச உடனே ஐயையோ! இது நமக்கு இது பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லி தான் அந்த வேல வந்து எடுத்து சார் ஒண்ணும் இல்ல எந்த சார். எதிர்ப்பு குரல் ஏதாவது குடுத்தீங்களா அப்போ? எதிர்ப்புக்குள்ளத ஒண்ணும் தரல. 21ல கந்த சஷ்டி விஷயம் வந்து ஐ திங்க் கொஞ்சம் லேட்டா நடந்தது. தட் இஸ் அக்டோபர் செப்டம்பர் நடந்தது. அது மட்டும் ஜனவரி, பிப்ரவரில நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சீனே வேற. ஆ. அது கொஞ்சம் முன்னாடி நடந்ததுனால ஸ்டாலின் அவர்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்கு அந்த டைம்ல. அதனால ஹி வென்ட் த்ரூ தான் நான் நினைக்கிறேன். எதுக்காக இந்த எவிடன்ஸஸ்லாம் சொல்றோம்னா, எல்லாத்துலயுமே வந்து டிஎம்கே வந்து டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கறனால தான் நம்ம அவங்கள விமர்சிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்லொன்று, செயல் ஒன்றா இருக்கக்கூடாது. சொல்லொன்று, செயல் வேறையா இருக்கக்கூடாது. நாங்க சொல்றத தான் செய்வோன்றீங்க. அப்ப செய்யறது தானே சொல்லணும். ஆனா நீங்க சொல்றது வேற, செய்யறது வேறன்னு இருக்கும்போது, அப்ப நம்ம மாரி ஆட்கள் விமர்சிக்காம அத என்ன பண்றது? இப்ப நம்ம என்ன திமுக வந்து ஆகாத கட்சியா? இல்ல. நீங்க சொல்றத செய்றீங்களா? நீங்க சொல்லாததெல்லாம் செஞ்சோம். அத பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. சொன்னத செஞ்சீங்களா? கரெக்ட். சொன்னத செஞ்சிருந்தீங்கன்னா தான், அதுக்கப்புறம் நீங்க சொல்லாதது என்னென்ன செஞ்சீங்கங்கிறதுக்கே நம்ம உள்ளார வர முடியும். சொன்னத நீங்க இந்த அளவுக்கு சொல்லிட்டு, எதையுமே நீங்க செய்யலைங்கும்போது, நாங்க சொல்லாதத செஞ்சோம்னாக்கா எதுக்கு அது? அப்ப அது மந்திரத்துல எங்கேயோ மாங்கா விழுந்திருக்குன்னு தான அர்த்தம். சொன்னதையே உங்கனால செய்ய முடியலன்னா, கமிட் பண்ணத உங்கனால டெலிவரி குடுக்க முடியலன்னா, ஏதோ ஒண்ணு பாருங்க நாங்க சொல்லாம செஞ்சிருக்கோம்னா, அது எங்கேயோ ஒரு மந்திரத்துல மாங்கா விழுந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க எதுக்கு பிளான் பண்ணி, புரோகிராம் பண்ணீங்களோ, அத எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அன்பிளான்ட் திங்ஸ வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்கன்னா, அப்ப அது வந்து இட் ரைசஸ் அ கிரேட் கொஸ்டின் ஆன் தேர் எபிலிட்டி, அண்ட் தேர் கமிட்மென்ட், அண்ட் தேர் வில் டூ டெலிவர். சோ அப்ப எல்லாத்துலயுமே வந்து அவங்க இரட்டை நிலைப்பாடு வந்து ஹெவி இரட்டை நிலைப்பாடு. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அதனால வந்து இன்னைக்கு திமுக வந்து சிறுபான்மையினருக்கு காவலர்ங்கிறதெல்லாம் இன்னைக்கு சிறுபான்மையினே நம்புறதுக்குனால இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து வெளிய வராங்கன்னு வச்சுக்கங்க. சிறுபான்மையினர் வாக்கு அவங்களுக்கு போயிரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா போகாது. அப்ப பிரிஞ்சிரும், உடைஞ்சிரும். அப்ப இந்த சிறுபான்மையினர் வாக்கு அங்க காங்கிரஸ் இருக்கறனாலயும் கூடுதலா விடுதலை சிறுத்தைகள் திருமாவர்கள் அங்க இருக்கறனால தான் அவங்களுக்கு வந்து சிறுபான்மையினருடைய வாக்கு. சார் அரசாங்க ஊழியர் பத்தி நம்ம நிச்சயம் பேசி ஆகணும் சார். இந்த நம்ம எல்லா 2021 வாக்குறுதிகள் பேசினா அரசாங்க ஊழியர் பத்தி பேசணும். இன்ஃபேக்ட் ஜாட்கோஜி எல்லாம் வந்து அப்ரப்டா ஓப்பனா ஆதரவு குடுத்தாங்க. நெறைய விஷயத்துல. பட் அரசாங்க ஊழியர் சாட்டிஸ்ஃபைடா இருக்கான்னு நினைக்கிறீங்களா சார் இந்த கவர்மெண்ட்ல? இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை செக்மெண்ட் ஆஃப் பீப்பிள்லயும் ஹைலி டிசப்பாயிண்டட், ஹைலி ஃப்ரஸ்ட்ரேட்டட் செக்மெண்ட் யாருன்னா கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் தான். ஸோ இருக்கிறதுல ஹை ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு தான். அவங்களுக்கு தான் ஹை ஃப்ரஸ்ட்ரேஷன். பிகாஸ் நீங்க எந்த செக்மெண்ட் எடுத்தீங்கனாலும் சரி, அதாவது வந்து இளைஞர்களோ, மகளிரோ, சிறுபான்மையினரோ ஓரளவுக்கு பெரும்பாலான அவங்க அந்த வாக்குகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் பிரிஞ்சு போகும். ஆனா கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ்னுடைய வாக்கு வங்கி யாருடைய வாக்கு வங்கி நாகராஜ்? திமுக வாக்கவங்க. 97, 98% ஆஃப் த கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் வந்து டிஎம்கேனுடைய வோட் பேங்க்.
அப்போ இவங்க வரும்போது சொன்னது என்னன்னாக்கா, நாங்க வந்தோம்னா பழைய பென்ஷன் திட்டத்த கொண்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராமிஸ் குடுத்தாங்க. அங்கேயே போய் நின்னு நாங்க ஆட்சிக்கு வந்தா பண்ணுவோம். அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எதிர்பார்ப்பு ஏன்னா அப்ப வந்து அதிமுக ஆட்சியில அரசாங்க ஊழியர்கள் வந்து பயங்கரமான போராட்டம் நடத்துனாங்க. ஆனா எடப்பாடியார் அவர்கள் வந்து அன்னைக்கு அவங்கள ஏமாத்தணும்னு நினைக்கல. இல்லைங்க முடியாதுங்க. இதனால எங்கனால பண்ண முடியாதுன்னு ஹானஸ்ட்டா சொன்னாங்க. ரொம்ப வெளிப்படையா சொன்னாங்க. இல்ல இது வந்து நாட் பாசிபிள். எக்கனாமிக்கலி எந்த இடத்துல கூட்டி பார்த்தாலும் இட்ஸ் நாட் எக்கனாமிக்கலி வயபிள் ஸ்கீமு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிக்ளேர் பண்ணாங்க. ஆனா அத பயன்படுத்தி அந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி திமுக குடுத்த வாக்குறுதிகள் எத்தனை எத்தனை. நாங்க வந்தா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் குடுத்துருவோம். 10 வருஷத்துக்கு மேல கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மென்ட் வொர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்கள பூரா பெர்மனன்ட் பண்ணுவோம்னாங்க. அரசாங்கத்துல 10 வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்கள பூரா நாங்க பெர்மனன்ட் எம்ப்ளாயி ஆக்கிடுவோம். இப்போ கூட அது பெர்மனன்ட் எம்ப்ளாயி ஆக்கிடுவான்னு சொன்னாங்க. இப்போ கூட டெம்பரவரி லெக்சரர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 1500 பேர் கிட்டத்தட்ட. இது பெரிய ஸ்கேம் நாகராஜ் இதுல. அதாவது இவங்க கட்சியினுடைய இப்ப திமுகன்னு ஒரு கொள்கைன்னு ஒரு 4, 5 வார்த்தைய சொல்லுவாங்க. வார்த்தை என்ன வார்த்தை வரும் அவங்க கிட்ட கொள்கைங்கும்போது? திமுகல சமூக நீதி, சமத்துவம். ஃபர்ஸ்ட்டே சமூக நீதின்பாங்க. அதுதான் முதல் வார்த்தை. அந்த சமூக நீதிய குழி தோண்டி புதைக்கிறது இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மென்ட் ஹையர் பண்றது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கவர்ன்மென்ட் எம்ப்ளாயிக்கு ஃபுல் டைமா நீங்க ஹையர் பண்ணும்போது நீங்க ரிசர்வேஷன் அப்ளிகபிள். ஒரு ரிசர்வேஷன் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி கிடைக்கும்போது ரிசர்வேஷன் நாட் அப்ளிகபிள். சோ இப்போ எடுத்திருந்த 1500 பேர் இதுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. ரிசர்வேஷன் கிடையாது. அது வந்து ஒரு கிளாரிஃபைடு ஒரு எவிடென்ட்டான டேட்டாவே கிடையாது. அப்ப இது எவ்வளோ பெரிய சதித்திட்டம் பாருங்க. ஆனா இவங்க பேசுறது பூரா வந்து சமூக நீதின்பாங்க. இன்னைக்கு இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 40,000 கவர்ன்மென்ட் போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னா 30,000 வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ். ஆனா இவங்க கொடுத்த வாக்குறுதி இருக்கிற கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ பூரா நாங்க பெர்மனன்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு திருப்பி இன்னைக்கு வந்து 30,000 கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி இதுவரைக்கும் எடுத்து வச்சிருக்கீங்க. அப்போ இத்தனை கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எந்த விதமான ரிசர்வேஷன் அப்ளிகபிள் ஆகாது. அது எவ்வளோ பெரிய அந்த சமூக நீதிக்கு ஒரு கேடுன்னு பாருங்க. ஆனா இதத்தான் அவங்க கொள்கையா தூக்கி பிடிப்பாங்க. அடுத்தது இந்த பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 80 இயர்ஸ்க்கு மேல வந்து அவங்களுடைய பென்ஷன் 20% இன்க்ரீஸ் ஆகும். அத இவங்க தேர்தல் வாக்குறுதியில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 70 வயசு ஆகும்போதே நாங்க 10% இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். 80 வயசு வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறது இல்ல. அப்படியே இருந்தாலும் அப்ப 20 பண்றதுக்கு 70 இயர்ஸ்ல இன்னும் கொடுத்தோம்னா அது பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். அடுத்தது மறுபடியும் 80வது வயசுல திருப்பி பேலன்ஸ் 10 கொடுத்துருவோம் அப்படிங்கறது வாக்குறுதி. அத நம்பி முதியோர்கள் எத்தனை பேர் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்ப இளைஞர்கள் கூட்டம் மட்டும் இவங்க ஏமாத்தல. முதியோர் கூட்டத்தை இவங்க ஏமாத்திருக்காங்க. தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி, பேரன், பொண்ணு, எல்லா செக்டர் ஆல் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஹேவ் பீன் சீட்டட் பை DMK's அன்அச்சீவபிள் போல் ப்ராமிசஸ். அப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்க அந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சேலஞ்ச் ஆயிச்சாங்க. அப்போ திருப்பி 2 லட்சம் 3 லட்சம் வேகன்சியை ஃபில் பண்ணுவான்னாங்க. அது பண்ணல. இப்ப வேகன்சி ஃபில் பண்ணணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாகராஜ். 15 லட்சம் பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 6 லட்சம் பேர் தான் வேலை பார்க்கறாங்கன்னா, அந்த வேலை பார்க்கக்கூடியவங்க மேல எவ்வளவு பணிச்சுமை இருக்கும்னு தெரியுதா உங்களுக்கு? எவ்வளவு அழுத்தம் இருக்கும் அந்த அரசாங்க ஊழியர்கள் மேல? எப்படி அவங்கனால வந்து எஃபிஷியன்ட்டா வொர்க் பண்ண முடியும்? எஃபிஷியன்சியை எப்படி காமிக்க முடியும்? இன்னைக்கு 15 லட்சம் பேர் வேலையை 9 லட்சம் பேர் செய்யறதுனா சாமானிய விஷயமா அது? அப்போ அந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்ன்மென்ட் எம்ப்ளாயிஸ் பூரா பயங்கரமா கடுப்புல இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம, இந்த கூட்டணி கட்சிகளாகட்டும், திமுகவாகட்டும் அவங்க கூட்டணி கட்சிகள் கூட போராடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் போராடிட்டு ஆபீசருங்க சரியில்லைன்பாங்க கடைசியில. ஏன்னா திமுகவை குற்றம் சொல்ல மாட்டாங்க. சொன்னா அங்க அடி விழுவுமேன்னு சொல்லிட்டு. எல்லாம் வந்து பழிய தூக்கி யார் மேல போடுவாங்க? ஆபீசர்ஸ் மேல. காவல்துறை சரியில்லைங்க, எங்களுக்கு அடக்குமுறை பண்றாங்க, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி, எங்கனால கொடியேற்ற முடியல, இருக்கிற காவல்துறையே மோசம், ஏவல் துறை ஆயிடுச்சு, அது இதுன்பாங்க. காவல்துறைக்கு யாருங்க மினிஸ்டர்? முதல்வர் தானே. அப்ப அத குற்றம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்கு? அப்ப இன்னைக்கு வந்து ஒரு முதல்வர் ஒரு மந்திரியா இருக்கிறவர் சொன்னாருன்னா வந்து அதை செய்ய முடியாம போயிருமா? பள்ளி கல்வித்துறையில இன்னைக்கு அந்த ஆசிரியர்கள் படக்கூடிய பாடு எவ்வளவு நினைக்கிறீங்க நீங்க? அவங்கள போயிட்டு இன்னைக்கு எவ்வளவு அவமரியாதை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ், ஆபீசர்ஸ், ஹையர் எண்ட்ல இருக்கிறவங்கலாம். அப்போ இந்த அரசாங்க ஊழியர்களுக்கு அதிக பணிச்சுவை, அதீத மனச்சோர்வு. அதனாலதான் சொன்னேன், எந்த செக்மெண்ட்டை விடையும் இங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி செக்டார் வந்து ஹைலி டிசப்பாயிண்டடா இருக்காங்க. போலீஸ் எடுத்துங்க. இவங்க திமுக கொடுத்ததுல இன்னொரு பெரிய ஒரு போல் ப்ராமிஸ் என்னன்னா, இப்ப இவங்களதெல்லாம் போல் ப்ராமிஸ்ன்னு சொல்லக்கூடாது, பொய் ப்ராமிஸ்ன்னு சொல்லணும் இனிமேல். இது போல் ப்ராமிஸ் இல்ல, பொய் ப்ராமிஸ். போலீஸ்காரங்களுக்கு வாரம் ஒரு நாள் லீவு கொடுப்பன்னு இருக்குங்க. போலீஸே ஏமாத்திட்டாங்க. போலீஸுக்கு வாரம் ஒரு நாள் ஹாலிடேன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு டிபார்ட்மெண்ட்டும் கூட. ஏன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா
இன்னைக்கு அவங்க பழகுறதே யார் கூட பழகுறாங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு யார் எடுத்தாலும் வந்து அதாவது மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்பாங்க. போலீஸ்க்கு எல்லா பக்கமும் அடி விழுவும். மக்கள்ட்டயும் அடி விழுவும், எதிர்க்கட்சிட்டயும் அடி விழுவும், ஆளுங்கட்சிட்டயும் அடி விழுவும், ஆளுங்கட்சி கூட்டணிட்ட அடி விழுவும். சார் இந்த டிராஃபிக் போலீஸ் இருக்காங்கல்ல சார், பாவங்க. நான் இதுல பார்த்ததே இல்ல சார் அந்த மாரி. இன்ஃபேக்ட் எங்க பார்த்தாலும் திரும்ப திரும்ப அப்படி புடி 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 500 குடு சரி அவங்கள மேல தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பிரஷர் வருது அவங்களுக்கு. கரெக்ட். சார் போலீஸ்ன்றது டிக்னிஃபைட் ஜாப் சார். இன்னைக்கு வந்து பாவம் சார். அவங்கள வந்து எல்லாரையும் ரவுண்ட் அப் பண்ணி இது பண்றது வந்து இல்லைங்க, ரொம்ப அவங்க ஜாப்ங்கிறத விட நாகராஜ், இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லன்னா நீங்களும் நானும் இப்ப இன்னைக்கு பீஸ்ஃபுல்லா இருக்க முடியுமா? முடியவே முடியாது. இப்ப என்னதான் வந்து அவங்க கிட்ட குறைபாடு இருந்தாலும் இன்னைக்கும் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு போலீஸ் தான் காரணம். அப்ப அந்த போலீஸ்களை எல்லா தப்பையும் இவங்க ஆட்சியாளர்கள் செஞ்சுட்டு பழிய பூரா தூக்கி போலீஸ் மேல போடுறது, பழிய பூரா தூக்கி அரசாங்க ஊழியர்கள் மேல போடுறதுன்னா, அப்ப அந்த மந்திரிகளுக்கெல்லாம் என்ன வேலை? எதுக்காக உட்கார்ந்திருக்கீங்க மந்திரிகள்? அப்ப நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுங்க. மந்திரியே தேவையில்ல. அப்ப அடுத்து இன்னொன்னு இந்த டிவிஎஸ்சின்னு ஒண்ணு இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஆமா. டிபார்ட்மெண்ட். இந்த பொய் ப்ராமிசஸ்ல இன்னொரு என்ன பொய்ன்னா, நாங்க வந்தோம்னா டிவிஎஸ்சிய வந்து செம்மையா பண்ணி இன்னைக்கு கரப்ஷனே இல்லாத ஆட்சிய குடுப்போங்கிறது ஒரு வாக்குறுதி. திமுகல இன்னைக்கு 34 அமைச்சர்கள். 10 அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்கு இருக்கு. ஹைகோர்ட்டே வந்து சுமோட்டோவா எடுத்து துரைமுருகன் அவர்களாகட்டும், தங்கம் தென்னரசு ஆகட்டும், இவரு KKSSR ஆகட்டும், பொன்முடி இவங்களெல்லாம் அவங்களே செந்தில் பாலாஜி எடுத்து வேற லீக்ல, அதுல வேற செந்தில் பாலாஜி அது வேற லீக். அது என்ன சொல்றது? வடிவேல் சொல்ற மாரி அது வேற டிபார்ட்மெண்ட்ங்கிற மாரி அது பெரும் டிபார்ட்மெண்ட் அது. அது வந்து ஹை லீக் அது. இவங்கலாம் ஒரு சின்ன லீக் விளையாடுறாளுங்க. அவர் வந்து பிக் லீக் விளையாடுறாள் அவரு. சோ அப்ப 10 அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. ஜெகத் ரட்சன் அவர்களுக்கு இடி பண்ணுன ஃபைன் அமௌண்ட் 904 கோடி ரூபாய். ஃபைன். பா. ஃபைன் 904 கோடி. சார் எங்க தெரியுமா சார் கஷ்டமா இருக்கு? நைட்டு ஃபுல்லா முழிச்சு, அவ்வளோ கால்ஸ் எடுத்து, அந்த ரூ. 1,00,000 1,00,000 அந்த ரூ. 20,000 இன்சென்டிவ்க்காக பண்ணிட்டு இருக்கும்போது, இவங்க பாட்டு ஜாலியா இருக்காங்க, கொள்ளடிச்சிட்டு இருக்காங்கன்றபோது தான் எனக்கு இந்த நிலைமை. இன்னும் கீழ கீழ போக அவங்களோட உழைப்பு அதிகமா இருக்கு. அவங்களுடைய பணிச்சுமை அதிகமா இருக்கு. அது எல்லாம் தாண்டி வந்து வரும்போது, இவங்கலாம் ஈஸியா இப்படி இருக்காங்க அப்படின்றபோது ஆனா இவங்க எல்லாரும் வந்து முதலாளிகள பேசுவாங்க. அவங்கலாம் பாத்தீங்களா? இவங்களுடைய ரெட்டாரிக்கா என்னன்னா அம்பானி, அதானி, அந்தானி, அம்பானி. ஏங்க அவனாச்சும் ஏதோ ஒரு தொழில பண்றான், என்னத்தையோ பண்றான், எதையோ செய்றான், காசு சம்பாதிக்கிறான். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? என்ன தொழில் பண்றீங்க? எங்க இருந்து வந்துச்சு இத்தனை லட்சக்கணக்கான கோடிகள்? பிடிஆர் சொல்றாருல்ல, அவர் 2வது வருஷத்திலே வந்து 30,000 கோடி அடிச்சிட்டாங்கன்றாருல்ல. பிடிஆர் சொல்றாரு. வேற யாரும் சொல்லல. அந்த கட்சியில உடனே அவர் வந்து டிபார்ட்மெண்ட்ட மாத்துறீங்க. அப்ப என்ன நடக்குது இங்க? அப்ப நீங்க வந்து அகைன் அதேதான். சொல் வேற, செயல் வேற இவங்கள்து. சார் இப்போ சினிமா துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஆர்பி சௌத்ரி, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தெரியும். தானு சார் தெரியும். இந்த மாரி பல ஏன்ஷியன்ட் ப்ரொடியூசர்ஸ் அந்த ஏன்ஷியன்ட் ப்ரொடியூசர்ன்னு சொல்றத விட, அதுல லெகசி லெகசி புரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ், ஹவுஸ். லெகசி புரொடக்ஷன் ஹவுஸ் கரெக்ட்டான வார்த்தை. லெகசி புரொடக்ஷன் ஹவுஸ். அவங்கலாம் சினிமா எடுத்து ரிலீஸ் பண்ண கஷ்டப்படுறாங்க. 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குடும்பத்துல ஏதோ சேர்றாரு. சேர்னோனே இன்னைக்கு பார்த்தா பெரிய பெரிய படம். சிம்பு படம் ஒண்ணு அனௌன்ஸ் பண்றாரு. சிவகார்த்திகேயன் படம் ஒண்ணு அனௌன்ஸ் பண்றாரு. ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் வச்சு மாவீரன் ஒரு படத்த எடுத்தாரு. எப்படி திடீர்னு இவங்களால வர முடியுது? பிளஸ் ஒரு பிசினஸ்க்குள்ள போயிட்டா, அந்த பிசினஸ் அப்படியே ஏன் டாமினேட் பண்றாங்க? ஒரு ஃபேமிலி மட்டும் ஏன் டாமினேட் பண்ணுது? ஏன் மத்தவங்க யாருமே இருக்கக்கூடாதா? அதுதான் அவங்களுடைய அப்ஜெக்டிவ். போனா ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஃபாசிச பத்தி இவங்க பேசுவாங்க. வாட் இஸ் ஃபாசிசம்? இவங்க சொல்றதெல்லாம் இதெல்லாம் ஃபாசிசம் கிடையாதா? ஒரு தொழில் இண்டஸ்ட்ரிக்குள்ளார போயிட்டு வேற எவனுமே இருக்கக்கூடாது. நம்ம தான் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும்னா இது ஃபாசிசம் இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு அட்டூழியம் இல்லையா இது? அப்போ இப்ப நீங்க கேட்கறீங்களா, அவர் எவ்வளவு பெரிய புரொடியூசர் இல்லையா? அவரால படம் ஆகாஷ் எடுக்க முடியல சார். ஆகாஷ் பாஸ்கர். சாதாரண புரொடியூசர் அவரு. சினிமா உலகத்துக்கு எவ்வளவு தொண்டாற்றி இருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழ் திரையுலகத்த வந்து இன்னைக்கு சர்வதேச சினிமா துறையில வந்து எந்த அளவுக்கு பெருமைய கொண்டு போய் சேர்த்திருக்காரு. எத்தனை ஆஸ்கார் வாங்கியிருக்காரு. கலையுலக மக்களுக்கு எவ்வளவு சேவை செஞ்சிருக்காரு. நீங்க இப்படி கேட்டீங்க ஆகாஷ் பாஸ்கர பத்தி திடீர்னு. எவ்வளவு பெரிய சேவை தொண்டாற்றி இருக்காரு சினிமா துறைக்காக, கலைத்துறைக்காக. கலைத்தாய் பெற்றெடுத்த தவ புதல்வர்கள் இல்லையா அவங்கெல்லாம்? அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தனுஷ் வந்து ப்ராஃபிட் ஷேரிங்ல நடிக்கிறேங்கிறாரு அவர் கூட. சிவகார்த்திகேயன் ப்ராஃபிட் ஷேரிங்ல நடிக்கிறேங்கிறாரு. சிம்பு ப்ராஃபிட் ஷேரிங்ல நடிக்கிறேன்றாரு. இந்த ப்ராஃபிட் ஷேரிங் வந்து நீங்க சொன்ன மாரி அந்த பெரிய பெரிய புரொடக்ஷன் ஹவுசஸ் கூட அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா, நீங்க ஒரு ரேட்டுன்னு பேசும்போது உடனடியா அவங்களுக்கு காசு வந்துருது. ஏன்னா, இன்னைக்கு சினிமா தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இது எப்படின்ட்டு. ஓடுனா பெருசா வரும். இல்லனா ஒண்ணும் ஒண்ணுமே கிடையாது வராது. இன்னைக்கு. அப்ப அந்த மாரி இருக்கும்போது எந்த ஒரு நடிகருமே அவங்களுக்கு அப்பதைக்கு கை மேல வந்து 60 கோடி 50 கோடின்னு வர்றத பார்ப்பாங்களா? இல்ல நீ படத்த எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு லாபம் வந்ததுக்கு அப்புறம் நீ ஷேர குடுங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் உடன்பாடே இல்ல. அப்போ இந்த காசு பூரா எங்க?
இந்த சினிமா துறையில இந்த காசு வர்றது பூரா அதுவும் இந்த ஆகாஷ் பாஸ்கருக்கு இவங்க எல்லாம் வருதுனாக்கா, இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட சேர்த்து இவர் எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்காரு. அந்த குடும்பத்திலயும் ஒரு நபரா இருக்காரு. இப்ப பாருங்க, இன்னொரு பேர் என்னன்னா வந்து ரெட் ஜெயண்ட் மூவிஸ்க்கு எப்பயுமே ஒரு நல்ல பேர் சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில. ஏங்க அவங்க கிட்ட போனா கலெக்ஷன் கரெக்ட்டா குடுத்துருவாங்கங்க. ஒரு பைசா இது பண்ண மாட்டாங்க. காரணமே, இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரி தான் உங்களுக்கு மனி லாண்டரிங்க்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஓகே. இன்னைக்கு ஏன் வந்து இப்ப இடி ரைடு வரும்போது கூட இங்க டாஸ்மாக் ஓனர்ஸ்லலாம் ரைடு பண்ணிட்டு, எதுக்காக வந்து ஆகாஷ் பாஸ்கருக்கும், ரத்தீஸ் வீட்டுக்கும் ரைடு போனாங்க? இன்டர்லிங்க்ட். கொள்ள அடிச்சது ஒரு செக்டார். அத மனி லாண்டரிங் பண்ணணும் இல்லையா? அந்த மனிய லாண்டர் பண்ணீங்கன்னா தானே அத நீங்க யூஸ் பண்ண முடியும். அப்ப அந்த மனி லாண்டரிங்க்கு உண்டான அவங்களுடைய மீடியமே என்னன்னா, மீடியா தான். இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தான் அவங்களுடைய மீடியம் டூ லாண்டர் த மனி. அப்போ இந்த மாரி கருப்பா அடிக்கிற பணத்த பூரா அவங்க வெளுப்பு பண்றதுக்கு அந்த தேவை பண்றனால, படம் ஓடுதோ இல்லையோ காசு குடுத்துருவாங்க. நீங்க என்ன கலெக்ஷனுக்கு டாக்ஸ் கட்டணும் அவ்வளோதானங்க. ஆமா. இப்ப நீங்க ரூ. 100 சம்பாரிக்கிறீங்க. உதாரணத்துக்கு ஒரு 30% டாக்ஸ்ன்னு வச்சுக்கங்க. நீங்க ரூ. 30 குடுத்தீங்கன்னா ரூ. 70 உங்களுக்கு வந்துருது. ஒயிட்ல வந்துருதுல்ல. அப்ப நீங்க அந்த பணம் ரூ. 30 கட்டாத வரைக்கும் ரூ. 100 முழுக்க முழுக்க உங்களால செலவு பண்ண முடியுமா? அப்ப நீங்க பிளாக்கா ஒரு இடத்துல ஜெனரேட் பண்றீங்க. அத ஒயிட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வேணும். அது வந்து அவங்களுக்கு பெருசா இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா இண்டஸ்ட்ரி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமில்லாத நேத்து பேஞ்ச மழையில முளைச்ச காளான்லாம் இன்னைக்கு வந்து பயங்கரமான புரொடக்ஷன் ஹவுஸ் ஆயிருக்கு. நீங்க கேட்கிற கேள்விக்கு அதுதான் இது. இல்ல அவருக்கு என்ன தெரியும்? இந்த சினிமால இருக்கக்கூடிய எத்தன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு? என்ன ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இருக்கு? என்ன ஏதுன்னு ஏதாவது தெரியுமா அவருக்கு? இல்ல அவருடைய பாரம்பரியமா அவருடைய ஃபேமிலியோ வந்து சினிமா இண்டஸ்ட்ரிலருந்து வந்தவைங்களா? அதுல பு மூழ்கி முத்தெடுத்தவைங்கலாம் இன்னைக்கு வந்து மூச்சு திணறிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பண்ண முடியாம. அப்ப இவங்கலாம் பண்றாங்கன்னா, இதுதான் காரணம். அப்ப அவங்களுக்கு வந்து இது பெருசு. அப்ப வேற யாரையும் விடக்கூடாது. நம்மளே பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டாமினேஷன். சார் சுகாதாரத்துறைய பத்தி நம்ம உள்ள போய் ஆகணும். நிச்சயமா சுகாதாரத்துறைய பத்தி உள்ள போய் ஆகணும். எடப்பாடி அவர்கள் ஆட்சியில தான் இருக்கிறதுல அதிகமான மெடிக்கல் காலேஜ் வந்து இது வழியும் வந்திருக்கு. மோடி அவர்கள் சாங்ஷன் பண்ணாரு. மோடி அந்த எடப்பாடி அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து அங்க வொர்க் ஆச்சு. எடப்பாடி அவர்கள் என்ன கேட்டாலும் மோடி அரசாங்கம் நிறைவேத்தி குடுத்துது. இந்த அரசாங்கம் கேட்டாலும் பண்ணி குடுக்குறாங்க. அவங்க வந்து அதுல எந்த பாராபட்சமும் பார்க்கறதில்ல. அவ்ளோ மெடிக்கல் காலேஜ் எடப்பாடியால கொண்டு வர முடிஞ்சது. ஏன் இவரால ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட கொண்டு வர முடியல? 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாரு. அதோட மட்டும் இல்லாம, இப்ப போல் ப்ராமிசஸ் இந்த பொய் ப்ராமிசஸையும் நம்ம பேசும்போது, திமுக இதுலயும் வந்து வாக்குறுதி குடுத்திருக்காங்க. அதாவது மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. தமிழ்நாட்டுல 38 மாவட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் 6 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மெடிக்கல் காலேஜ் கிடையாது. காஞ்சிபுரம், மாயவரம், தென்காசி, பெரம்பலூர், ராணிப்பேட், திருப்பத்தூர். இந்த 6 மாவட்டத்திலயுமே வந்து இன்னைக்கு மருத்துவக் கல்லூரிகள் இல்ல. அப்ப மருத்துவக் கல்லூரிகள் அங்க வருதுனாவே அவங்களுக்கு ஓபி வந்து கிடைக்கும். ஏன்னா, அது வந்து அவங்களுக்கு பிராக்டிஸ் செஷனா இருக்கும். அது வந்து எண்ணற்ற மக்களுக்கு வந்து ஒரு இலவச மருத்துவம் வந்து தரமான மருத்துவம் கிடைக்கக்கூடியதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அப்போ இவங்க வந்து 6 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளார கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் 1 கூட கொண்டு வரல, இதுல. அடுத்தது இன்னைக்கு தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அரசாங்க கல்லூரியும், அரசாங்க மருத்துவமும், அரசாங்கத்துல கல்வியும் இலவசமா இருக்கா? இருக்கு. ஆனா யாருக்கானதா இருக்கு? இன்னைக்கு எந்த எம்.எல்.ஏ.வினுடைய பையனோ, பேரனோ, பேத்திகளோ, எம்பிகளுடைய மகனோ, மகளோ, பேரன் பேத்திகளோ, மினிஸ்டருடைய மகனோ, மகளோ, பேரன் பேத்திகளோ, யாராவது இன்னைக்கு அரசாங்க பள்ளியில படிக்கிறாங்களா? தெரியல. இருக்காது. மோஸ்ட்டா இருக்காது. இல்ல. அடுத்தது இன்னைக்கு ஒரு இதுல ஆட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கோ, இல்ல எம்.எல்.ஏக்களுக்கோ உடம்பு சரியில்லன்னா, யாராவது அரசாங்க மருத்துவமனைக்கு போய் நீங்க பார்த்திருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஐ திங்க் செந்தில் பாலாஜி தான் போனார். அடுத்தது திருப்பி எங்க போனாரு? அவரு அரெஸ்ட் பண்ணி போறனால அவங்க புரோட்டோகால் பிரகாரம் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாரு அவரு? பிரைவேட்டுக்கு தான் போனார். பிரைவேட்க்கு போயிட்டாரு. நீங்க அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளியிலயும் உங்களுடைய வகையறாக்கள் படிக்கிறது இல்ல. அரசாங்கம் நடத்தக்கூடிய மருத்துவமனைகள்லயும் உங்களுடைய வகையறாக்கள் யாரும் மருத்துவம் பார்த்துக்கிறது இல்ல. ஏன்? இப்ப நான் வந்து ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்கேன். ஆனா என் கடையில நான் சாப்பிட மாட்டேன். அப்ப அது எவ்வளோ பெரிய எதிர்க்கிறவன் தான் போய் சாப்பிடும். மோசமான சாப்பாட்ட நான் குடுத்துட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? நான் இப்ப ஏத்த கடையில பக்கத்து கடையிலே போய் சாப்பிட்டு வருவேன். என் கடையில நானே சாப்பிட மாட்டேன். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு நல்லா எதார்த்தமா பாருங்க நாகராஜ். ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பஸ்தன், அவனுக்கு அதீதமான செலவு எந்த செலவு? ஐ திங்க் இன்னைக்கு வந்து மளிகை சாமான் ஒரு ஒரு பர்டன் இருக்கு. மாத்திரை ஒரு பர்டன் இருக்கு. அப்புறம் மெடிக்கல் ஒரு பர்டன். ஏன்னா ஒரு வீட்ல அம்மாவும், அப்பாவும் இருந்தா கண்டிப்பா 40 வயசுல டயபெட்டிக் வருது. ஸோ அவங்களுக்கு ஒரு மருந்து செலவு ரூ. 1000 ரூ. 2000 அதுல இருக்கு. அதுக்கப்புறம் பெட்ரோல் நிச்சயமா ஒரு செலவா இருக்கு. ஏன்னா எல்லா டூ வீலர்ஸ நம்பி இருக்காங்க.
பரவாயில்ல. ஸ்விக்கி அவங்களுக்குலாம் ஒரு அந்த அந்த பெட்ரோலை நம்பி தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கரண்ட் பில்லு, கல்வி இதான் வரேன். கரண்ட் பில்லு இது எல்லாத்தையும் தாண்டி வந்து கல்வி வந்து ஒரு அத்தியாவசியம் இல்லாம ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கல்வியை பொறுத்தவரையிலும் கவர்மெண்ட் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை பிளான் பண்ணி அவங்க டெவலப்பே பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா அதில் இல்லைனா தான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வருவாங்க. அதே மாதிரி நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறியா அப்படின்னு சொல்லி எகத்தாளமா மக்களை பார்க்க ஆரம்பிச்சது வந்து ஒரு பிரஸ்டீஜ் சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக மக்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்க வைக்கிறாங்க சார். இது எல்லாமே ஒரு பெரிய பேர்டன் சார் இதுல. கரெக்ட். அப்ப இன்னைக்கு இதுல நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட். இதுல ரொம்ப அதிகமான செலவு எதுன்னா மருத்துவத்திலயும், கல்வியிலயும் தான். ஆமா, ஆமா. நீங்க பெட்ரோல், டீசலோட சின்ன சின்ன செலவு அப்படி அப்படியே போயிரும்னு வச்சுக்கங்க. ஆனா இன்னைக்கு வந்து சாதாரணமா ஒரு போய் இன்னைக்கு எல்கேஜி, யூகேஜில சேர்த்தணும்னாவே எனக்கு 50,000 60,000 ஆயிருது. சாதாரண ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்த்தணும்னா. மெ ஹாஸ்பிட்டல் நீங்க சொல்லவே வேண்டாம். நீங்க உள்ளார போயிட்டீங்கன்னா, இன்னைக்கு ரேடியோலயாகட்டும், எல்லா டிவிலயாகட்டும், யூடியூப்லயாகட்டும் விளம்பரம் வரதே ஆஸ்பத்திரிக்கு தான் வருது. அப்போ இன்னைக்கு அதீதமான செலவு ஒரு மனிதனுக்கு, ஒரு குடும்பஸ்தனுக்கு எதுன்னா கல்வியிலயும், மருத்துவத்திலயும் தான். இப்ப எல்லாருமே கேட்பாங்க, இது இலவசமா குடுத்தா பரவாயில்ல. இலவசமா இருக்கு. தரமானதா இருக்கா? அப்போ இதுல இடத்துல வந்து இதுதான் நம்ம இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தது. இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடங்கள் தரமான கல்வியும், தரமான மருத்துவத்தையும் இந்த ஒரு அரசாங்கம் குடுத்ததுனாவே, மக்களுக்கு அது பெரிய ரிலீஃப் கிடைக்கும். இது முடியுமா? கட்டாயம் முடியும். ஏன் முடியாது? எதனால முடியாம போயிடும்? என்ன காரணம்? இப்ப நீங்க இதே ஆட்சியாளர்கள் இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடங்கள் நடத்திட்டு இருக்காங்களா இல்லையா? இதே ஆட்சியாளர்கள் இன்னைக்கு தனியார் மருத்துவமனைகள் நடத்திட்டு இருக்காங்களா இல்லையா? அங்கெல்லாம் அவங்களுடைய தரமும் மருத்துவமா தரமான கல்வியும் இருக்கா? தரமான மருத்துவமும் இல்லாம இருக்கா? கிடைக்குதா இல்லையா? அப்ப எப்படி வந்து ஒருத்தர் அவரே அமைச்சரா இருக்காரு. ஒரு அமைச்சர் அந்த அமைச்சரவை நடத்தக்கூடிய கல்விக்கூடங்கள்லயும், மருத்துவமனைகளையும் தரம் இல்ல. ஆனா அவங்க நடத்தக்கூடிய தனியார் பள்ளியிலயும், தனியார் மருத்துவமனையும் தரமானதா இருக்குதே எப்படி? முடியலன்னா 2 பக்கமும் முடியாமல்ல இருக்கணும். கரெக்ட். அப்ப அரசாங்கத்து பக்கம் மட்டும் முடியலன்னா ஏன் முடியல? காரணம் என்னன்னா, அங்க தரத்த குறைச்சா தான் மக்கள் இங்க வருவான். ஆனா நீங்க இங்க காமிச்சுக்கணும். பாருங்க நாங்க உங்களுக்கு இலவசமா கல்வி குடுக்குறோம், இலவசமா மருத்துவம் குடுக்குறோம்னு. அங்க தரத்த நீங்க அங்க தரத்த அதிகமாக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். 2 சினாரியோ பேசுவோம். இப்ப அரசாங்க மருத்துவமனையிலயும், அரசாங்க பள்ளிக்கூடங்களையும் தரம் உயர்ந்துகிட்டே இருக்கு. தனியார் பள்ளிகளும், தனியார் மருத்துவமனைகளும் என்ன ஆகும்? கரெக்ட். இந்த மாணவர்கள் பூரா சேர அங்க ஆரம்பிச்சுருவாங்க. வருவாங்க. இந்த நோயாளிகள் பூரா அங்க வர ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ அரசாங்க மருத்துவமனை தரம் உயர உயர தனியார் மருத்துவமனைகள், தனியார் பள்ளிக்கூடங்கள் குறையும். சார் இதே சிம்பிள் அடுத்த கால்குலேஷன். லெவல்ல பேசுங்க. இதுல சிம்பிள் கால்குலேஷன். இங்க ரூ. 50,000 ஃபீஸ். இங்க 2000 தான் அந்த அமௌண்ட்டுக்கு. சில இதுல கிடையாது. அரசாங்க பள்ளியில ஃப்ரீ. கிடையாது. எய்டட் ஸ்கூல்ல வந்து ரூ. 2,500 ஒரு மினிமல் ஃபீஸ் இருக்கு. ஃப்ரீ, மினிமல் ஃபீஸ் இருக்கு. இந்த 2தோட ரேட் எங்க இருக்கு? ரூ. 50,000 ரேட் எங்க இருக்கு? ரைட். நான் என்ன சொல்றேன், இந்த இந்த அந்த ரூ. 50,000 ஒரு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இதுலயே போட்டா, நாளைக்கு அவன் தொழில் தொடங்குறதுக்கு யூஸ் ஆகுமே அந்த குழந்தை. கரெக்ட். இப்போ நீங்க படிப்பு செலவ பார்க்கும்போது, நீங்க சொன்ன மாரி அந்த படிப்பு செலவு அரசாங்கம் தரமா குடுக்கும்போது இப்ப இன்னொன்னு பாருங்க. இன்னைக்கு தனியார் பள்ளியில படிக்க போறீங்களோ, இல்ல தனியார் மருத்துவத்துக்கு போறீங்களோ, ரொம்ப கொழுத்தவங்க மட்டும் தான் போறாங்கங்கிறது கிடையாது. கரெக்ட். அது இன்னொரு தவறான கருத்து இருக்கு. அவன் கைட்ட காசு இருக்கு தனியார் மருத்துவத்துக்கு போறான்னு இல்ல. அவன் ஆரம்பத்திலேயே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் வரான். ஏழை. ஆனா அங்க இருக்கக்கூடிய தரம் இல்லாதது, ஒரு கவனிப்பு சரியில்லாதனால, கடன வாங்கி, வட்டிக்கு வாங்கி, இருக்கிறத அடமானம் வச்சுனாச்சுக்கு வட்டிக்கு காசு வாங்க முடியுங்கிறவன் தனியார் பள்ளிக்கூடத்துக்கோ, தனியார் மருத்துவமனைக்கே போறான். வட்டி எவனால கட்ட முடியும்? கடன் வாங்குறதுக்கு எவனால முடியலையோ, அவன் தான் இன்னைக்கு அரசாங்க மருத்துவமனைக்கும், அரசாங்க கல்விக்கூடத்துக்கும் போறான். அதனால இன்னைக்கு தனியார் பள்ளியிலயோ, தனியார் மருத்துவமனைக்கு போறீங்களோ, கோடீஸ்வரர்கள் அல்ல. ஏழையும் கடன வாங்கிட்டு வட்டி கட்டிட்டு தான் போறான் அங்க. சாகர வரைக்கும் அவன் உயிர் பொழைச்சு வந்தாலும், அவன் திருப்பி சாகர வரைக்கும் இந்த வட்டிய கட்டுறதுக்காக அவன் உழைச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ எந்த அளவுக்கு இந்த மக்களுடைய வாழ்க்கைய வந்து சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அப்ப இந்த 2 துறைய வந்து நீங்க ஒழுக்கமா கவனிச்சீங்கன்னா கூட, அது மக்கள் மத்தத பூரா அவன் பார்த்துப்பான். அவன் பார்த்துப்பான் அதுக்கு. அப்ப அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நீங்க கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மருத்துவக் கல்லூரி வந்து நீங்க இன்னைக்கு கொண்டு வராதோ, இல்ல வந்து இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுடைய தரத்த உயர்த்துங்க. கல்விக்கூடங்களுடைய தரத்த உயர்த்துங்க. அதுதானே நமக்கு இன்னைக்கு தேவையா இருக்கு. அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா முடியும். அப்போ வந்து இந்த தனியாரினுடைய டாமினேஷன் குறையும். மக்களுடைய செலவு குறையும். மக்கள் அரசாட்சிய நல்லா பார்த்து பாராட்டுவாங்க. பரவால்ல இந்த அரசாங்கத்தினால நமக்கு நல்லது நடக்குது. நமக்கு வந்து வாழ்க்கை நல்லா வருது. தரமான கல்வியும், தரமான மருத்துவம் கிடைச்சா மீதி பூரா ஒரு தனி மனிதன் பார்த்துக்க முடியாதா நாகராஜ்? கண்டிப்பா. எனக்கு படிப்பு கிடைச்சதுன்னா உழைப்பு எனக்கு இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு தேடிப்பேன் நானு. படிப்புங்கிறது எவ்வளவு பெரிய முதலீடு இல்லையா? அப்ப நீங்க இந்த மாரிலாம் சும்மா இதுக்கு போற இடத்துல பூரா ஒவ்வொரு இடத்துல ரூ. 1000 1000 இதான் ஸ்கீம். அப்ப எத செய்யணுமோ அத பார்க்காம இவங்க வந்து வேற எதையோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார் சிகரெட்
ஹான்ஸு, கஞ்சா, குடி இதெல்லாம் இளைஞர்கள் எவ்வளோ தாக்குது? இந்த இந்த அரசாங்கம் அதை அந்த அந்த இத ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா? என்ன நீங்க இதோட நிறுத்துறீங்க? மெத்தபெட்டமைன்லாம் இருக்கு. நீங்க ஏன்னா கெமிக்கல் ட்ரக்ஸ் எல்லாம் உள்ளார வந்துருச்சு. நீங்க இன்னும் வந்து ஆதி காலத்திலேயே வந்து சிகரெட்டு, எங்க வீட்ல நல்லா வளர்த்துருக்காங்க சார். சூதுவாது தெரியாம வளர்த்துட்டாங்க சார் என்ன. சிகரெட் இப்ப கஞ்சாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெத்தல பாக்கு போடுற மாரி ஆயிடுச்சு. இப்ப எங்க போனீங்கனாலும் இன்னைக்கு கஞ்சாவினுடைய அவைலபிலிட்டி ஜாஸ்தி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய நெக்ஸஸ் இது. இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ட்ரக் வந்து ஆளும் வர்க்கத்தினருடைய சப்போர்ட் இல்லாம உள்ளார வந்துர முடியுமா? வரவே வராது. ஆனா இவங்க சொல்ற காரணம் என்ன? டாஸ்மாக மூடலைங்கிறது கூட இவங்க என்ன காரணம் சொல்லுவாங்க? இல்லன்னா கள்ளச்சாராயம் வந்துரும். அது எப்படி அது? டாஸ்மாக மூடுனா எப்படி கள்ளச்சாராயம் வரும்? சரி அப்படிதான் இன்னைக்கு டாஸ்மாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஏன் வந்து கஞ்சா வந்துச்சு? ஏன் மெத்தபெட்டமைன் வந்துச்சு? ஏன் கெமிக்கல் ட்ரக்ஸ் பூரா வருது? அப்போ அது வந்து ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ இவங்களுக்கு. சாதாரண விஷயம் இல்ல. அது இல்லாம இன்னைக்கு அந்த ட்ரக் வரனால ஒரு சமூகமே சீரழியுது. ஏன்னா, இன்னைக்கு நீங்க எந்த ஒரு குற்றத்துக்கும் ஒரு அடிப்படையா எடுத்து போய் பார்த்தீங்கன்னா, அந்த குற்றம் செஞ்சவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த போதைக்கு அடிமையாயிருப்பான். அதாவது 100க்கு 100 நான் சொல்ல வரல. ஒரு 100 குற்றங்கள் நடக்குதுன்னா, அதுல போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 80-90% குற்றங்களுக்கு காரணமா இருக்கிறது வந்து இந்த போதைப் பொருள் தான். ஒண்ணா கஞ்சாவோ, இல்ல வந்து டாஸ்மாகோ, இல்ல மெத்தபெட்டமைனோ, கெமிக்கல் ட்ரக்ஸோ, ஏதாவது ஒரு ட்ரக்ஸ், ட்ரங்க் அண்ட் டிரைவ் எவ்வளோ பாலியல் வன்புணர்ச்சிகள் இன்னைக்கு எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைங்க மேல. சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். சிட்லப்பாக்கம் விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இதுவே திமுக அரசாங்கம் இருந்தா இந்த ரோட பிளாக் பண்ணி எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அத அத ஒரு மாரி கொண்டு போயிருப்பாங்க அந்த போராட்டத்த. ஏன்னா வந்து நமக்கு தெரியும் அந்த ஒரு லாக்அப் டெத்தே வந்து எப்படி கொண்டு போனாங்க. எங்க பார்த்தாலும் அது வந்து டெய்லி வாரத்துக்கு ஒரு டிபேட்டு அப்படியே போட்டு எல்லாருமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதிமுக சைட்லேருந்து அந்த கீழ இறங்கி போராட்டம் பண்றதுல ஏன் இவ்ளோ சொணக்கமா இருக்காங்கன்னு நெனைக்கிறீங்க? எனக்கும் அந்த விமர்சனம் இருந்துச்சு அதிமுக மூல. முதல்ல வந்து ஒரு 2 வருஷம் வந்து அவங்க ரொம்பவே சுணக்கமா தான் இருந்தாங்க. நெறைய இடத்துல அவங்க எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள எழுப்ப வேண்டிய ஸ்கேலுக்கு அவங்க எழுப்பல. பேசுனாங்க. பட் அத வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகல. இப்போ ஒரு கள்ளச்சாராயம் சாவ கூட ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்து முடிச்சாங்க. அதே மாரி சட்டசபையில வந்து வெளிநடப்பு பண்ணாங்க. கருப்பு சட்டை போட்டு போனாங்க. இதெல்லாம் நடந்துச்சே ஒழிய, இது எவ்வளோ பெரிய போராட்டம் ஆக்கியிருக்கணுங்கிறது எனக்கும் அந்த பார்வை உண்டு. இந்த கள்ளச்சாராயம் சாவுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க வந்து கியர வந்து டாப் கியர்ல போட்டு இப்ப எடுத்துட்டு போனாங்க. இப்ப இந்த அண்ணா யுனிவர்சிட்டியில நடந்ததுலலாம் அந்த யார் அந்த சார், அதே மாரி இப்ப ஈடி ரைட்ல நடந்தது யார் இந்த தம்பி, இந்த மாரி போராட்டங்கள்லாம் பல போராட்டங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து வாய்ஸ் வந்து நெறைய குடுத்துட்டு இருக்காங்க அதிமுக. அந்த நேரத்துல வந்து அவங்க பார்த்தீங்கன்னா, அது பெரிய அந்த உள்கட்சி பிரச்சனை இருந்தது. அதிலேயே நேரம் சமாளிக்க வேண்டியதா இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் அண்ணாமலையினுடைய விமர்சனங்கள். அப்ப வந்து இவங்க ஒரு அதிமுக வந்து ஒரு ஆளும் கட்சிய வந்து பிரதானமா பார்த்து அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டு அத நோக்கி போகணுமே ஒழிய, அவங்க இந்த கீழ இருக்கக்கூடிய அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனையும், அண்ணாமலைக்கு பதில் சொல்றதுலயுமே அவங்க வந்து அந்த இடத்துல காலம் தாழ்த்திட்டாங்களோ! அதனால வந்து அவங்கனால எதிர்ப்பு குரல் குடுக்க முடியலையோ! இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி திமுக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எதிர்க்கட்சி. அதனால தான் இன்னைக்கு மக்கள் பூராமே என்ன சொல்றாங்க? நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா திமுகவ தயவுசெய்து எப்ப எதிர்க்கட்சியாவே எதிர்க்கட்சியாவே உட்கார இருக்கட்டும். வச்சிருப்போம். பெர்மனன்ட் எதிர்க்கட்சியா உட்கார வைக்கலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு மனநிலை வந்துட்டாங்க. ஸோ அப்போ இது இது வந்து ஏன்னா எதிர்க்கட்சியினுடைய குரல் வந்து அதுதான் ஜனநாயகம். அவங்க எந்த அளவுக்கு ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, சில நேரத்துல வந்து அதிமுக துரிதமா போராடினாலும், பெரிய அளவுக்கு பேசப்படுறதில்ல. பெர்செப்ஷன்ல ஜெயிக்கிறது இல்ல. பெர்செப்ஷன் ஜெயிக்க முடியல. இன்னைக்கு வந்து மீடியாவையும் அவங்க டாமினேட் பண்ணியிருக்காங்க நெறைய. ஆளுங்கட்சியில இப்ப இருக்கிறவைங்க. ஸோ அப்ப வந்து அது அந்த இடத்துலயும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தடை இருக்கிறதா நான் பார்க்குறேன். பட் இன்னைக்கு வந்து இந்த YouTube அதெல்லாம் வந்ததுக்கப்புறம், இன்னைக்கு சில மீடியாக்கள்லாம் வந்து கொஞ்சம் வெளிப்படையா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதையும் நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ இனிமேல் போக, போக எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. இப்ப எல்லா விஷயமே ஆளுங்கட்சிய விமர்சனிக்கிற தலைப்ப பூராமே எடுத்து, அவங்க விவாதத்துக்கு இனிமேல் கொண்டு வருவாங்க. இப்ப இருந்த மாரியே இருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. களத்துல வந்து அவங்களும் இப்ப வந்து துரிதமா போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இனிமேல் போகக்கூடிய இந்த 1 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெரி, வெரி டஃப் ஃபைட்டா தான் இருக்கும். சார் பிரிந்திருந்த பாஜகவும், அதிமுகவும் சேர்ந்த பிறகு ஒரு மொமெண்டம் வந்து இந்த என்டிஏ கூட்டணி, அதிமுக கூட்டணிக்கு வந்து கிடைச்சிருக்கு. பிரிந்திருந்த இவங்க 2 பேரும் சேர்ந்தத எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து வரவேற்க தகுந்த ஒரு நகர்வுன்னு தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, இவங்க 2 பேர்த்தினுடைய நோக்கமே 2026ல திமுகவ தோற்கடிக்கணுங்கிறது தான் இருக்கு. அப்போ வந்து இவங்க பிரிஞ்சு 2 பேரும் தனித்தனியா போட்டி போட்டாங்கன்னா, அது செல்லாது. பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுக தேவைப்படுது. அதிமுகவும் பாரதிய ஜனதா தேவைப்படுது. ஏன்னா, இன்னைக்கு 2024ல பாரதிய ஜனதா தனி கட்சியா 11.3%, கூட்டணியா 18 வச்சிருக்காங்க. அதிமுக வந்து 20.5% கூட கூட்டணியோட சேர்த்து ஒரு 23% வச்சிருக்காங்க. ஸோ, அப்போ வந்து இவங்க திமுகவ பொறுத்தவரைக்கும் இதில தான் சிண்டு முடிச்சு விட்டுட்டே இருந்தாங்க.
எப்படியாவது எதையாவது பேசி அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வந்துடக்கூடாதுங்கிறதுல பெரும் முனைப்புல இருந்தாங்க. இப்ப அந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு பெரிய பதட்டத்துல இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போய் பார்க்கும்போது 2021 தேர்தல் நம்பர் எடுத்து வச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கூட்டணியும், அதிமுக கூட்டணியும் அதே மாரி இருக்குமானால், திமுக கூட்டணிக்கும், அதிமுக கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் வெறும் 2.81% தான். அதோட 2021ல திமுக 16 விட ஒரு 44 சீட் கூடுதலா வாங்குறாங்க. அதுல 43 சீட்டு வெறும் 1,98,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. வெறும் 1,98,000த்துல 43 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து டிஎம்கே வீக்கா இருக்கு. அவங்க வந்து தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிட்டு வந்தாலும் அவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சுகிட்டே வருது. இப்ப 2024 எம்பி தேர்தலை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 19ஓட கம்பேர் பண்ணும்போது 19ல 22 சீட் நிக்கிறாங்க. 1,27,00,000 வாங்குறாங்க டிஎம்கே. தனிப்பட்ட கட்சியா. நான் அதுல நின்ன கணேசமூர்த்தி மதிமுகவையும் வெளிய எடுத்துறேன். திருமாவளவன் கட்சியை சார்ந்த ரவிக்குமாரையும் வெளிய எடுத்துறேன். திமுக மட்டும் 22 தொகுதியில நிக்குது. 1,27,00,000 வாக்கு வாங்குறாங்க. அப்படியே 24க்கு வந்தீங்கன்னா ஒரு தொகுதி கூட நிக்கிறாங்க. 23 சீட்டு நின்னு 1,17,00,000 வாக்கு தான் வாங்குறாங்க. அப்போ 10,00,000 வாக்க இழக்கிறாங்க. ஒரு சீட்டை கூடுதலா நின்னு. அப்ப நீங்க எப்படி பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டீங்கன்னா ஒரு 11 to 12% அவங்களுடைய ஓட் பேஸ் குறைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல. அவங்க நின்ன 23 தொகுதியில வெறும் 2 தொகுதியில தான் 19 விட வாக்கு 2024ல கூட வாங்குனது. திமுக. கூட்டணி ஒட்டுமொத்தமா நீங்க 39 எடுத்தீங்கனாலும் வெறும் 5 தொகுதியில தான் 19 விட 24ல வாக்கு கூடுதலா வாங்குனது. திமுகவுல இந்த 2 பேரு, அடுத்தது சசிகாந்த் செந்தில், திருமாவளவன் அவர்கள், அதே மாரி நவாஸ்கனி. அப்ப 39 சீட்ல 5 சீட்டு தான் 2019 விட 2024ல வாக்கு கூடுதலா வாங்கியிருக்காங்க. அப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஆனா வெற்றி அடைஞ்சிருக்காங்க. வாக்கு சதவீதம் திமுக குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்ப இன்னைக்கு வெறும் வாக்கு வித்தியாசம் 2.81%. அதோட இல்லாம இப்ப விஜய் அவர்கள் உள்ளார களத்துக்கு வர்றார். அப்ப இந்த விஜய் அவர்கள் உள்ளார வரும்போது அவருடைய கோர் ஓட் பேங்க் என்ன? திராவிடன் மைண்ட் செட் தான் இருக்கு. டிஎம்கேவோட பி டீம் மாதிரி இருக்காரு. கிட்டத்தட்ட டிஎம்கே என்ன சொல்லுதோ அது எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. இல்ல நான் அந்த மாதிரி பார்க்கல. நான் பி டீம்னு பார்க்கல. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. எந்த கட்சியுமே பி டீம்னு சொல்றதுக்கு எனக்கு உடன்பாடு இல்ல. இன்னைக்கு விஜய் அவர்கள் வராருன்னா அவருடைய பெரிய வாக்கு வங்கி வந்து இளைஞர் கூட்டம். 2வது வந்து பெண் ரசிகைகள்லாம் அவர்களுக்கு ஜாஸ்தி. சிறுபான்மையினர் வாக்கும் அவர் கிடைக்கும். ஏன்னா அவரே வந்து ஒரு சிறுபான்மையினரா இருக்கிறனால. அடுத்தது வந்து எஸ்சி எஸ்டியினுடைய வாக்கு வங்கியும் அவருக்கு ஜாஸ்தி இருக்கு. இப்ப இந்த 4 செக்மெண்ட் ஆஃப் ஓட்டும் இப்ப யார்கிட்ட இருக்குது ஜாஸ்தியா? திமுக இருக்கு. திமுக இருக்கு. டிஎம்கே அலையன்ஸ்க்கும் ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கும் வாக்கு வித்தியாசம் வரும் 2.81 தான் சொன்னேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் உள்ளார வரும்போது விஜயனுடைய ஓட்டர் எலக்டோரல் செக்மெண்ட்டை பார்த்தோம்னா அது வந்து டிஎம்கேவினுடைய கோர் செக்மெண்ட். அப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை எடுக்கிறத விட டிஎம்கேவினுடைய கோர் ஓட்டையே அடிச்சு எடுப்பார். அப்ப என்ன ஆகும்னா இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதாவுக்கும் திமுக கூட்டணிக்கும் உண்டான வாக்கு சதவீதம் வெரி மீகர் 2.81. அப்ப விஜய் இங்க திமுக கூட்டணியில அதிகமா எடுக்க என்ன ஆகும்னா இட் இஸ் அட்வான்டேஜ் டு ஏடிஎம்கே அண்ட் சோ விஜய் தனியா நின்றாதான் இவங்களுக்கு அட்வான்டேஜ். கரெக்ட். ஓகே ஓகே. கூட நின்னாருன்னா ஸ்வீப். கூட நின்றா ஸ்வீப், தனியா நின்றா அட்வான்டேஜ். ஆனா கூட வந்து அவர் போறாருன்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் கோயிங் டு அட்வான்டேஜ் நாம் தமிழர் கட்சி. திருப்பி 8% 10% போவாங்க. 15 போவாங்க அவங்க. 15 to 20 போவாங்க விஜய் அங்க போனாருன்னா. ஓகே ஓகே. ஏன்னா இப்ப விஜய் வந்து ஒரு ஆல்டர்னேட் பாஸா பாக்குறாங்க மக்கள், அவருடைய ரசிகர்களாகட்டும் எல்லாமே. அவர் வந்து இன்னைக்கு அதிமுக கூட பாரதிய ஜனதா கூட போய் சேரும்போது சீட்ஸ் ஜெயிக்கும். ஆனா அவருக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் கேரியர் வந்து எஃபெக்ட் ஆகும். அதை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும். ஏன்னா அவங்க தனிச்சே நிக்கிறாங்க. எல்லாத்தையும் இன்னைக்கு வரைக்கும் எதிர்க்கும் போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும். சார், ஒருவேளை பாமக, தேமுதிக, விஜய், சீமான் அவங்க ஒரு ஃபார்ம் எல்லாமே பர்மெண்டேஷன் காம்பினேஷன் தானே பாலிடிக்ஸ்ல. அவங்க 4 பேர் இணைந்தா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் பாக்குறேன். வாய்ப்பு இல்லை. பாமக, தேமுதிக இங்க தான் இருப்பாங்க. என்டிஏல என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு பாமகக்கோ தேமுதிகக்கோ ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதையெல்லாம் மீறி வந்து சும்மா ஒரு கட்சி வராங்க, நம்ம போயிட்டு இன்னும் ஒரு 10 சீட் கூட வாங்கிக்கலாங்கிறதுக்காக வர முடியுமானா வர முடியாத சூழ்நிலையில அவங்க இருக்காங்க. அதனால அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ஆரம்ப காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது, சீமானும் விஜயும் ஏன் ஒண்ணு சேரக்கூடாது. இவர் தமிழ் தேசியம், திராவிடம், அவங்க தமிழ் தேசியம். ஓகே, திராவிடத்துக்கு ரொம்ப எதிர்ப்பு வந்து தமிழ் தேசியம் பேசுறீங்க. பட் அந்த திராவிடத்தை ஒதுக்கி வச்சுட்டு கூட நீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று வருது இல்லையா, அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமை வந்து தமிழ் தேசிய மையத்தை அடிப்படையாக வச்சு நீங்களும் விஜய் கூட போடலாங்கிறது. பட் இதை வந்து அவங்க தான் பேசணும். அதை
அது வந்து 2 பக்கமுமே அதுக்கு உடன்பாடு இல்லாத மாரி இருக்காங்க. ஸோ அது அவங்களுடைய ஓன் டெசிஷன். ஸோ அந்த மாரி இன்னைக்கு அந்த 5 முனை போட்டியா இருக்கிற வரைக்கும் டிஎம்கே வந்து ரொம்ப நீங்க கம்ஃபர்டபுள். ஆரம்பத்தில கேட்டீங்க நக்கலா சொல்லிட்டு இருந்தாங்க. 200 இப்ப அதுக்கப்புறம் 234 ஜெயிச்சுருவோம்னாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆட்சிய பிடிக்க முடியுமாங்கிறதே கஷ்டமா இருக்கு. ஓகே. அதே வந்து அவங்களுக்கு வந்து பெரிய டஃப் ஈஸி கேம்லாம் கிடையவே கிடையாது. நான் அதனால தான் சொன்னேன் இப்போதைக்கு நெக் அண்ட் நெக் இருக்காங்க 2 கூட்டணியும். விஜய் வந்து எந்த அளவுக்கு வந்து இங்க டிஎம்கேவினுடைய ஓட்ட அதிகமா எடுக்க எடுக்க இட் இஸ் கோயிங் டு ஃபேவர் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ். அலையன்ஸ். ஏன்னா அவருடைய ஓட் செக்மெண்ட்ட நம்ம செக்மென்டேஷன் பண்ணி பார்க்கும்போது இட் பிலாங்ஸ் டு டிஎம்கே. ஸோ அப்ப வந்து இந்த டிஎம்கேல இருக்கக்கூடிய கோர் ஓட் பேங்க் அவர் கொஞ்சம் பிரிப்பாரு. அப்படிங்கிறனால இட் இஸ் கோயிங் டு ஃபேவர் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அலையன்ஸா தான் நான் பார்க்குறேன். சார், போற்றப்படாத விஷயம் மத்தியில் மோடி, ஸ்டேட்ல எடப்பாடி இருந்தபோது பல நலத்திட்டங்கள் மக்களுக்கு வந்தது சார். பிஎம்ஓ ஸ்கீம்ஸ் நிறையா வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தது. திருப்பி இந்த காம்பினேஷன் வரும்னு நினைக்கிறீங்களா 26ல? இல்ல அதுதான் அவங்க எல்லா காயினையும் நவுத்திட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா அமித்ஷா அவரே இங்க வராரு. 2 மாசத்திலேயே 2 தடவ வந்துட்டு போயிட்டாரு. 2 மாச இடைவெளியில. அதுவும் மாசம் மாசம் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எல்லாரும் ஒழுங்கா வேலை பார்க்கணும். இப்ப அவங்களுக்கு இருக்க பெரிய சேலஞ்ச் என்னன்னா 2 சேலஞ்ச் இருக்கு. ஒண்ணு வந்து அதிமுகவும், பாரதிய ஜனதாவும் இந்த கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி வரைக்கும் முட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு இப்போ 2 பேத்துக்குமே புரியுது. அது எடப்பாடிக்கும் புரியுது, அமித்ஷாக்கும் புரிஞ்சனால தான் அவங்க வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் ஸ்பான் வேணும். சும்மா வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி சொல்லிட்டு நீங்க எல்லாம் பண்ணுங்கன்னாக்கா பண்ண முடியாது. ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்ப அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணிய வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. குறிப்பா இப்ப வந்துட்டு போனதுல அமித்ஷா குடுத்த தகவலா என்ன சொல்றாங்கன்னாக்கா, அதிமுகவினுடைய கிளை செயலாளர்கள் அளவுக்கு போய் நம்ம கிளை செயலாளர்கள் ஒண்ணு சேர்ந்து வேலை பார்க்கணும். இத நான் பர்சனலா வந்து மானிட்டர் பண்ணுவேன். இந்த அளவுக்கு வந்து அங்க வந்து ஒரு இன்டகிரேஷன், அமால்கமேஷன் நடக்கணும். எந்த இடத்துலயும் வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து கரெக்ட்டா பண்ணி, அங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய பிரச்சனைகள பூரா நீங்க அம்பலப்படுத்தணும். உங்களுக்கு வந்து இத வந்து பொதுமக்கள் போராட்டமா மாத்தணும். அப்படிங்கிறது இது. ஸோ அப்ப இந்த 2 பார்ட்டிக்கு நடுவுல வந்து அந்த ஒரு பழைய மாரி வந்து ஒரு சுமூகமான உறவை கொண்டு வரணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நயினார் நாகேந்திரனும் வந்து இன்னைக்கு தலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அத வந்து ஒரு பிரையாரிட்டி. செகண்ட் பிரையாரிட்டி வந்து வித்தின் பிஜேபிக்குள்ளாரே கொஞ்சம் ரிஃப்ட் இருக்கு. சார், நிறையா பேசினோம். ஆட்சி மாற்றத்தை நோக்கி செல்லுது. பட் ஆட்சி மாற்றம் இன்று உறுதி கிடையாது. போக போக தெரியும் அப்படின்றத பேசினோம். நீங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன சார்? மக்கள பொறுத்தவரைக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நல்ல ஆட்சியாளர்கள தேர்ந்தெடுங்க. நல்ல எம்எல்ஏ நிக்கிறவர் யாரு? எப்படிப்பட்டவரு? அந்த ஊருக்கு என்ன பண்ணியிருக்காரு? என் ஜாதிக்காரனான்னு பார்க்காதீங்க. என் மதத்துக்காரனான்னு பார்க்காதீங்க. என் தெருக்காரனான்னு பார்க்காதீங்க. மக்களுக்கு வந்தா நல்லபடியா சேவை செய்வாரா? அதே மாரி வந்து ஒரு நல்ல சுயேட்சை வேட்பாளரா இருந்தா கூட, அவரு வந்தா உங்களுக்கு எம்எல்ஏவா வந்தா உங்க தொகுதியில வந்து அவர்னால நல்லது நடக்கணும்னு நம்புனீங்கனாலும், சுயேட்சைக்கும் வாய்ப்பளிங்க. எந்த இடத்துலயும் வந்து ஊழலுக்கு அனுமதியே குடுக்காதீங்க. ஏன்னா நெறைய இன்னைக்கு பொதுஜன புத்தி இருக்குன்னா, யாருங்க ஊழல் பண்ணல? யாருங்க ஊழல் பண்ணல? அப்படிங்கிற ஒரு சிந்தனை போனதுனால தான், இன்னைக்கு இது வந்து ஆட்சியாளர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சாதகமா அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா, என்ன பண்ணாலும் மக்கள் வந்து ஊழல பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இப்ப எத்தனையோ ஊழல்கள் நடந்துட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான கோடிகள் ஊழல் பண்றாங்க. அப்ப இந்த பணம் பூரா ஊழல் நடக்காம இருந்துச்சுன்னா, இந்த பணம் பூராம் யாருக்கு வந்து சேர வேண்டிய பணம்? ஒரு நல்ல திட்டங்கள் மூலியமாவும், நல்ல செயல்கள் மூலியமாவும் இதெல்லாம் பொதுமக்களுக்கு வந்து சேரக்கூடியது. நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத வந்து சமாளிச்சு வந்துரலாம். ஆனா இந்த ஊழல் பிரச்சனை இது வந்து கேன்சர் மாரி. கேன்சர் ஆரம்பத்துல நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த கேன்சர் நம்மளே சாகடிச்சிரும். அந்த மாரி தான் ஊழல். வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத ட்ரீட் பண்ண முடியும். ஊழல ட்ரீட் பண்ணவே முடியாது. அதனால பொதுமக்கள் தயவுசெய்து இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள, இந்த ஊழல் பேர்வழிகள சாதாரணமா வந்து ஐயோ! அவர் நம்ம கட்சிக்காரர் தானே, நம்ம சாதிக்காரர் தானே, நம்ம ஊர்க்காரர் தான்னு எண்ணாம, ஊழல்வாதிகளை இனம் கண்டு கண்டிப்பா அவங்களுக்கு எந்த இடத்திலயும் ஒரு வாய்ப்புங்கிறதே குடுக்கக்கூடாது. அப்படி வரும்போது இந்த ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் அமையும்போது, அது எந்த கட்சி ஆட்சி செஞ்சாலும், அது மக்களுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு மக்களாட்சி அமையுங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க் யூ. நன்றி.